வணக்கம். நான் செந்தில். கிழக்கு நியூஸ் நேயர்கள் அனைவரையும் சூரரை போற்றுவோம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கும் நம்ம டாக்டர் அருண் பல் மருத்துவரோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பல விஷயங்கள் பேசினோம். இன்னைக்கு பல் சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொத்த பல்லு நீங்க கன்டினியூஸா நீங்க அந்த சொத்த பல்ல பத்தி பேசிட்டே இருக்கீங்க. இந்த சொத்த பல்லு யார் யாருக்கு ரொம்ப காமன்? எதனால ஒருத்தருக்கு சொத்த பல்? சில பேர் சார் நான் இந்த இந்த உணவு பழக்கம் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு சொத்த பல்லு வருதுன்னு சொல்றாங்க. நம்ம சின்ன குழந்தைங்கள ரொம்ப காமனா மிரட்டுறது, நிறைய சாக்லேட் சாப்பிட்டேன்னா உனக்கு சொத்த பல்லு வந்துரும் அப்படிங்கிற மிரட்டல் உண்டு. இதெல்லாம் உண்மையா? சாப்பாட்டுக்கும் சொத்த பல்லுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? இது நான் ஒரு 3 பாயிண்ட்ல சொல்லுவேன் டாக்டர். அதாவது ஒரு சிலர் ஒரு நாளைக்கு 10 முறை பிரஷ் பண்ணுவாங்க. வாய் ஃபுல்லா சொத்தையா இருக்கும். 10 நாளைக்கு ஒரு முறை பிரஷ் பண்ணுவாங்க. அவர் பல்லு நல்லா இருக்கும். இது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, சலைவால இருக்கக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ தேர் இஸ் சம்திங் கால்ட் அ வாட்டரி சலைவா, பேஸ்டி சலைவா அண்ட் ஸ்டிக்கி சலைவா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா? 10 முறை பிரஷ் பண்ணுவாங்க. இந்த வாயெல்லாம் சொத்தையா இருக்கும்ன்ட்டு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கி சலைவாவா இருக்கும். அது அவங்களோட இயற்கை. அவங்களோட உடம்புலயே பார்த்தீங்கன்னா, அந்த உமிழ்நீர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டிக்கியா இருக்கும். ஸோ அதனால சாப்பிடக்கூடிய பொருள் ஏதோ நம்ம நல்லா கிரைண்ட் ஆன ஒரு மெஷ்ஷான ஒரு ஃபுட் பார்ட்டிகள் எல்லாமே பல்லுக்கு நடுவுல போய் தங்கிடும். அவங்க மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணணும். புரியுதுங்களா? இது மெயின்டெனன்ஸ் இந்த ஸ்டிக்கி சலைவாவா, பேஸ்டி சலைவாவா அத பொறுத்து தான் இந்த பிளாக் அக்குமுலேஷன் கூட இருக்கும். இதே சலைவா செக்ரீஷன் வாட்டரியா இருக்கு அப்படின்னா, இது ஒரு ஃப்ளஷிங் மெக்கானிசம் நேச்சுரலா. அவங்களுக்கு சீக்கிரமா சொத்தையே ஆகாது. இது சொத்தையே ஆகாதுன்னு கிடையாது. மேபி சீக்கிரமா சொத்தையே ஆகாது. இது ஒரு கேட்டகரி. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மால் அலைன்மென்ட். இது அவங்க தப்பே கிடையாது. பல்லு வரிசையா வரல அப்படிங்கிறது அவங்களோட மிஸ்டேக் கிடையாது. சரிங்களா? ஸோ இது சின்ன வயசுலயே முன்ன பின்ன இருக்குன்னா, சரி பண்ணிட்டு மெயின்டெனன்ஸ்க்கு ப்ராப்பரா இருக்கிற மாரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மெயின்டெனன்ஸ சொத்தையாறதுக்கு மட்டும் கிடையாது டாக்டர். இப்போ பப்ளிக்ல போயிட்டு ஒரு சிரிக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டான அந்த ஒரு ஸ்மைல் இருக்கு பாருங்க. அந்த ஸ்மைலுக்காகவும் இந்த பல்லு தேவை. சாப்பிடுறதுக்காகவும் நமக்கு பல்லு தேவை. 2 அண்ட் 3வது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். கன்னாபின்னான்னு கண்டதெல்லாம் சாப்பிட்றது. அதுவும் இப்போல்லாம் நைட்ல 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது. அந்த சாப்பிட்ட அந்த ஒரு ஹெவி டயர்ட்னஸ்லயே போயிட்டு அப்படியே தூங்குறாங்க. நைட் லைஃப் இப்போ வர வர சென்னையில கொஞ்சம் அதிகமாயிட்டே போறது. பண்ணுங்க. ஒன்ஸ் இன் அ வைல் இருக்கட்டும். பட் ஆனா அப்பயும் போயிட்டு வீட்ல போய் பிரஷ் பண்ணிட்டு நீங்க தூங்குனா பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஆமா. பீடியாட்ரிக்ஸ் இன்னைக்கு குழந்தைங்க, இன்னைக்கு ஸ்கூல் குழந்தைங்க பல்லுனாலே நிறைய பேர் குழந்தைங்களுக்கு தான் சொத்த பல்லா இருக்கட்டும். நிறைய பேர் சாக்லேட் குழந்தைங்க சில குழந்தைங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்டு சொத்த பல்லு வருது. அப்போ அந்த குழந்தைங்களோட பல் ஹெல்த், ஓரல் ஹெல்த் அப்படிங்கும்போது என்னெல்லாம் பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும்? ஏதாவது ஒரு அலர்ட் இது இருந்ததுன்னா, உங்க குழந்தைங்கள ஒரு டென்டல் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போணும் அப்படின்னா என்ன பார்க்கணும்? ஒரு குழந்தைக்கு பல்லு சொத்தையாகுதுன்னா, அதுக்கு காரணம் குழந்தை கிடையாது. பேரண்ட்ஸ் தான். பல்லு சொத்தையாது. அது 9 வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட 9 வயசு வரைக்கும் பிரஷ் பண்ணும்போது கூட நிக்கணும். மார்னிங்கும் நிக்கணும், நைட்டும் நிக்கணும். குழந்தையோட சேர்ந்து அவங்களும் பிரஷ் பண்ணணும். அந்த ஒரு ஹேபிட்ட அவங்க எடுத்துட்டு வரும்போது தான், அந்த குழந்தையும் அத பார்த்து பழகி எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத கத்துப்பாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, பால் பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய என்ன பண்றாங்க, இது விழுந்து முளைக்கக்கூடிய பல்லு தானே அப்படின்னு சிம்பிளா விட்டுர்றாங்க. பால் பல்லினுடைய ஃபங்ஷன் அவங்க பார்க்கறது வெறும் அந்த வயச மட்டும் தான் பார்க்குறாங்க விழப்போகுதுன்றது. பால் பல்லினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்த தாடையோட வளர்ச்சியும் அது கூட சேர்ந்திருக்கு. இப்போ ஒரு வேளை ஒரு குழந்தைக்கு பாருங்களேன், இப்போ மேல் பல் இங்க இருக்கணும், கீழ் பல் இப்படி இருக்கணும். ஒரு சிலருக்கு ரிவர்ஸ்ல இருக்கும். இப்போ ரிவர்ஸ்ல இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தில அவங்க ஸ்கெலிட்டல் மால்டேஷன் இருக்கு. இது ரிவர்ஸ்ல இருக்குன்னு வச்சுப்போம். இந்த தாடை இப்ப நார்மலா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கீழ் தாடை இடிச்சு, இடிச்சு மேல் தாடையோட வளர்ச்சிய உண்டாக்கும். புரியுதுங்களா? இந்த கீழ் தாடை வேகமா வளர்ந்துறக்கூடாதுன்னு இது ஒரு தடுப்பா இருக்கும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேல் தாடை வளரவே வளராது. இது இடிச்சு, இடிச்சு என்ன ஆகும்னா, நல்லா இந்த கீழ் தாடை இப்படி வெளியில வரும். எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ஆமா. இது கூட பார்த்தீங்கன்னா, பல்லு சொத்தையா இருக்கு. இது எடுத்து விட்டுட்டா பரவால்ல. அப்படிங்கிறத ஒரு தப்பான ஒரு பிம்பம் தான் சொல்லலாம்.
பால் பல்லினுடைய பர்ப்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு வந்து ஒரு பல்லு வரும் சார். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 6 மாசத்துலேருந்து 6 வயசு வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி ஒரு பல்லுலேருந்து 20 பால் பல் வந்து வந்திருக்கும். ஒரு ஃபுல் மெச்சூர்ட் மில்க் டூத் டென்டிஷன் வந்து 6 to 7 இயர்ஸில் இருக்கும். 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த முன்னாடி இருக்கக்கூடிய பால் பல் விழுந்து ஃபர்ஸ்ட் நிலைப்பல் கீழே வரும். எப்படி முதல் கீழே பால் பல் வந்ததோ, அந்த முதல் பால் பல் வந்து விழுந்து நிலைப்பல் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடி கீழே இன்னும் 2 பல் வரும். ஒவ்வொரு ஏஜில் ஒவ்வொரு பல்லா ஒரு சீக்வன்ஸில் அது வந்து விழுந்து முளைக்கும். இப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கடவாய் பல் பால் பல் வந்து சொத்தையாயிடும். அது வந்து சொத்தையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுறாங்க. அந்த பல்லு வர வேண்டிய வயசு 9ஓ 10ல் இருக்கும். இவங்க 6, 7 வயசுலேயே அந்த பல்லு சொத்தையாயிடுச்சுன்னு எடுத்து விட்டுட்டா, நம்ம அவசரத்துக்கு அந்த பல்லு வந்து 10 வயசில் வர வேண்டிய பல்லு வந்து இப்போ 6 வயசில் வராது. அந்த இடம் வந்து எம்ப்டியாகவே இருக்கும். எம்ப்டியாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்க டூத் வந்து அந்த ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிடுது. ஒரு 9, 10 வயசுக்கு அந்த பல்லு வெளியில் வரும் டைம் வரும்போது வெளியில் வர்றதுக்கு இடம் இல்லாமல் முன்ன பின்ன வரும். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த மால் அலைன்மெண்ட் வந்து இங்கே வருது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த 4 வருஷம் அந்த பல்லு இல்லாமல் இருந்த இடம் எங்கே சாப்பிடுவாங்க குழந்தை? அந்த பல்லு செய்ய வேண்டிய வேலை பக்கத்து பல்லு செஞ்சு செஞ்சு அதுவும் சொத்தையாக இருக்கும். மோர் ஆர் லெஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் எல்லா பல்லுமே சொத்தையாகி நிற்கும். பால் பல்லு எடுக்கவே கூடாது. அது விழ வேண்டிய வயசு வரைக்கும் ரீட்டைன் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் வந்து ஜெனட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா, தாடையில் கொஞ்சம் ஒரு ஸ்கெலிட்டல் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பல்லு முன்ன பின்ன வருது சரி, அவங்க பிறக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தாடையில் வந்து முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா, அதையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து சரி பண்ணலாம். இது வந்து எப்போ அப்படின்னா, இவங்களுடைய க்ரோத் ஸ்பர்ட், அதாவது ஒரு வளர்ச்சி வந்து கொஞ்சம் நல்ல வேகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு அவங்களுடைய வளர்ச்சி வந்து வேகமாக இருக்கும். அப்போ வந்து இப்போ தாடை வந்து ரொம்ப உள்ளார இருந்து மேல் பல்லு வந்து இப்போ பல்லு தூக்கலாக இருக்கிறதுக்கான காரணம், ஒரு சில சமயம் கீழ்த்தாடை உள்ளே இருந்ததுன்னா கூட பல்லு மேலே துண்டா தெரியுது. அதுக்கு என்னன்னா, கீழ்த்தாடையை முன்னாடி எடுத்துகிட்டு வந்தால் கூட அவங்களுடைய ஃபேஷியல் மார்ஃபாலஜியை அழகாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, வி கால் இட் அஸ் ஃபேஸ் பவ். அந்த ஃபேஸ் பவ் வந்து அந்த குழந்தை நைட்டில் மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் கஷ்டம் தான். அது கொஞ்சம் வந்து இனிஷியலாக ஒரு 1 வீக் 10 டேஸ் பழகி கொடுத்துட்டோன்னா, பெரிய காம்ப்ளிகேஷன் சர்ஜிக்கலாக பண்ண வேண்டியதை அவங்களுடைய வளரக்கூடிய காலகட்டத்திலேயே சரி பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு மக்கள் மத்தியில் யாரை கேட்டாலும் காமனாக, சார் நான் ரூட் கெனால் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது வந்து, இந்த ரூட் கெனால்ங்கிற ப்ரொசீஜர் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு வைரல் கண்டென்ட்டாகவே இருக்குது. பல பேர் இன்றைக்கி ரூட் கெனால் போய் டக்குன்னு போய் ரூட் கெனால் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்தளவுக்கு ரூட் கெனால் வந்து பல பேருக்கு தேவையா? இல்லை ஒரு ஒரு காமனாக போனால் ஒரு ரூட் கெனால் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிஸ்னஸ் பார்வையில் இருக்குதா? ஒரு டாக்டராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்குமே வந்து த பெஸ்ட் குவாலிட்டி இந்த ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம் தான் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் கிளினிக் செட்டப் பண்ணுறதுக்கு எதுக்கு உங்களுக்கு ₹1 கோடி ஆச்சுன்னு கேட்டிங்களே, நான் எதுக்கு அந்த ₹1 கோடி நான் செட்டப் வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஐ ஆம் மேக்கிங் த ப்ரொசீஜர் மோர் சிம்பிள், மோர் ப்ரிசைஸ் அண்ட் போஸ்ட் ஆப் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக அந்த டெலிவர் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் தான் அந்த கிளினிக் செட்டப்பே. வென் ஐ எம் ஃபுல்லி எக்யூப்டு மீன்ஸ் லைக் ஒரு மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு செட்டப் இருக்கும்போது இட் மேக்ஸ் மை ஜாப் ஈஸியர். ஸோ இப்போ நான் மைக்ரோஸ்கோப்பில் வந்து ரூட் கெனால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கிளியராக தெரியுது டாக்டர், இந்த இடத்துல இந்த கர்வ் இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் மைல்டாக இன்னும் கூட டெப்ரி இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும். ஸோ வென் ஐ இரிகேட் மை ரூட் கெனால்ஸ் ப்ராப்பர்லி, த சக்ஸஸ் ரேட் ஆஃப் த ரூட் கெனால் கோஸ் அப். த ப்ராப்பர் ரூட் கெனால் ஒன்ஸ் டன் இட் ஷுட் ஸ்டே ஃபார் லைஃப் டைம் டாக்டர். மேலே போட்டிருக்கக்கூடிய க்ரௌன் வேணால் ஒரு 5-10 வருஷத்துக்கு தகுந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு தேய்மானத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றலாம். A properly done root canal should stay for lifetime. A properly done root canal can be done even in 15 to 20 minutes also. சரிங்களா? அதுக்கு எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய ஏஐ ஜென்ரேட்டட் மிஷின்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக வந்துருச்சு டாக்டர். இன்றைக்கி நமக்கு நிறைய பேரோட ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, நிறைய பேர் சிரிக்க மாட்டேங்கிறாங்க ஃபோட்டோஸுக்கு. ஏன்னா அவங்க பல்லு மஞ்சளாக இருக்குது. அவங்க உடனே கம்பேர் பண்ணுறாங்க, சார் சினி ஆர்டிஸ்ட் நயன்தாராவோட பல்லு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது, என் பல்லு மஞ்சேன்னு இருக்குது, எப்படி சார் ஆகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த
மஞ்சப்பல்லுக்கு வந்து எகைன் அதில நெறைய ப்ராடக்ட்ஸ் வேற இன்னைக்கு நெறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த சோஷியல் இதில வந்து நம்ம பார்க்குறோம். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா? இல்ல மஞ்சப்பல்லுக்கு தேர் இஸ் அ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டா? பல்லு மேல இருக்கக்கூடிய கரை வந்து 2 வகையா இருக்கு டாக்டர். ஒண்ணு இன்ட்ரின்சிக் ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் இன்னொன்னு எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்ட்ரெயின்ஸ். இன்ட்ரின்சிக் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா பல்லினுடைய கலரே வந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஸ்டெயின்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நெறைய ஃபுட் பார்ட்டிகிள் சாப்பிட்டு கிளீன் பண்ணாம இருக்கும்போது காரையா படிஞ்சு, அதாவது கால்குலஸ், அதாவது பிளாக் ஃபார்மேஷன் இருந்ததுன்னா, அதனால வரக்கூடிய ஒரு கலர் சேஞ்சஸ் வந்து ஒரு கிளீன் பண்ணா சரியா போயிடும். சரிங்களா? இன்டென்சிக் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேபி லைக் ஒரு பான், குட்கா, சுப்பாரி இல்ல ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கவங்களுக்கு, அந்த பல்லினுடைய கலரே வந்து நாள் போக்குல வருஷக்கணக்குல பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பல்லினுடைய கலரே மாறிடுது. அது வந்து நம்ம மாத்த முடியாது. இப்போ நமக்கு நீங்க கேட்ட மாரி இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிய விட்டுடுங்க இன்டென்சிக் ஸ்ட்ரெயின்ஸ. எக்ஸ்டென்சிக் ஸ்ட்ரெயின்ஸ வந்து பியூட்டிஃபுல்லா நம்ம வந்து அத அட்ரஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வி நீட் அ பேசிக் டென்டல் கிளீனிங் இன் அ டென்டல் கிளினிக். ம். ஸோ ஒரு டென்டிஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு அல்ட்ராசோனிக் ஸ்கேனர்ல கிளீன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பல்லுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அழுக்கு, அதாவது நார்மல் பிரஷிங்ல வெளியில வராத ஒரு அழுக்கு வந்து டென்டல் கிளினிக்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல கிளீன் பண்ணும்போது நல்லா நீட் ஆயிடும். ஸோ அந்த பல்லு சொத்தையாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்க ஒரு கிளீன் பண்றதுன்றது அவசியம். பல்ல வந்து பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு. எனக்கு கூட பியர்ஸ் சோப்ல வந்து வர ஆட்ல பார்த்து அந்த மாரி நானும் 4 முறை தேய்ச்சா அந்த மாரி அழகா கத்ரினா கைஃப் மாரி ஆயிடுவேனான்னு எனக்கும் ஆசைப்பட்டு வாங்கினேன். பட் ஐ குடன்ட் சேஞ்ச் மை பேசிக் கலர். A normal color of the tooth cannot be changed unless until we want we can do it. Means like that is called a bleaching. சரிங்களா? இப்போ எப்படி நம்ம கல்யாணத்துக்கு ப்ரீ வெட்டிங் மேக்கப்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு 6 மாசமோ 8 மாசமோ டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் வேர் அண்ட் டேர். இப்போ வந்து ரொம்ப அசிடிக் ஃபுட்ஸ் எடுத்துக்கக்கூடியவங்களா இருந்தால், ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கக்கூடியவங்களா இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட் ஈட்டர்ஸாக இருக்கிறாங்கன்னா, அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நார்மல் டூத்க்கு வரும். பட் அது ரெகுலராகவும் பண்ணுறது நாட் ஸோ அட்வைசபிள். ஈவன் தோ இப்போது அந்த போஸ்ட் ஆப் சென்சிட்டிவிட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி நல்ல லேட்டஸ்ட்டாக ஒரு நல்ல சொஃபஸ்டிகேட்டட் எரால் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம டூத்தை க்ளீனாக வச்சிருக்கணுன்றது இன்டென்ஷன் இருக்கணுமே தவிர பிரைட்டாக வச்சுக்கணுன்றத விட பெட்டர். காமன் பீப்பிளுக்கு அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க. தேவை இல்லைன்னு சொல்லலை. இஃப் நெசசரி, நீடா மஸ்டான்னு Must கேட்டிங்க ஆ. அப்படின்னு கேட்டால் நான் ஐ வில் நாட் Healthy, ரெக்கமெண்ட் அஸ் மஸ்ட். ஹெல்த்தி பி ஹெல்த்தி. சில பேர் வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர் தாத்தா, பாட்டி, எங்க அப்பாலாம் கூட வந்து ரெகுலரா பல்பொடி வச்சிருப்பாங்க. பிரஷிங் பல்பொடி இருக்கும். பல்பொடியோட மார்க்கெட் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. நீங்க சூப்பர் மார்க்கெட்டோ இல்ல ஒரு அண்ணாச்சி கடைக்கு போனீங்கனாலும் பல்பொடி, பேஸ்ட்டு, பிரஷ்ன்னு இருக்கும். இன்னைக்கு பல்பொடி அப்படிங்கிற ஒரு ஒரு காம்போனன்ட்டே இன்னைக்கு வந்து நெறைய போயிடுச்சுன்னு நான் நெனைக்கிறேன். டாக்டர், இங்கே வந்து வெரி 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 சிம்பிள் டாக்டர். ம். அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்னைக்கு டூத் பேஸ்ட்டை விட டூத் பவுடர் வந்து கொஞ்சம் சீப்பராக கிடச்சிது. பேஸ்ட் வந்து ஒரு 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 பெரிய ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் வாங்க முடியுன்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து எல்லா சின்ன சின்ன கடையிலும் கூட கிடைக்கிற அளவுக்கு வந்து ஈஸியாக ஒரு நல்ல ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்கும்போது ஏன் திருப்பி டூத் பவுடர்? பவுடர் மேலே நான் அகேன்ஸ்ட் கிடையாது. எய்தர் இப்போ நம்ம டேப்லெட்டில் கூட நம்ம பார்க்குறோம், அதே பேராசிட்டமால் தான் சஸ்பென்ஷன்லேயும் வருது, டேப்லெட்லேயும் வருது, ஐவி ஃப்ளூயிட்லேயும் வருது. கண்டென்ட் என்னவோ அங்கே பேராசிட்டமால் மாதிரி, இங்கே பேஸ்டினுடைய ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து அதனுடைய யூசேஜ் எல்லாம் ஒன்று தான். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான். தெர் இஸ் நோ பெஸ்ட் டூத் பேஸ்ட், தெர் இஸ் நோ பெஸ்ட் டூத் பவுடர். த டெக்னிக் ஹவ் யூ ப்ரஷ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? கரெக்டான ப்ரஷிங் டெக்னிக்கில் கரெக்டான குவான்டிட்டியில் ஒரு லிமிட்டட் டைம் 1.5-2 மினிட்ஸில் மட்டும் ப்ரஷ் பண்ணால் தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் டு கீப் அ டென்டிஸ்ட் அவே. ஸோ இங்கே இதுதான் பெஸ்ட்டு. பவுடர் ஏன் யூஸ் பண்ணலன்னா டெஃபினெட்லி அப்ப நீங்க வந்து கம் மசாஜ் பண்றதுக்கு பவுடர் கூட தேவையில்ல. ஒரு நார்மல் நம்மளோட ஹேண்ட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம் சொல்றீங்க. டூத் பவுடர் ம். தட் இஸ் ஃபார் டூத். டூத். ம். இங்கே கம்ஸ்னு சொல்லலை. கம்ஸ்ன்னு சொல்ல. கம்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரல் தான். விரல் தான். தட் இஸ் இதுதான் உங்களோட கம் மசாஜிங். விரல் வச்சு தான் கம் மசாஜிங். ஆமாம். நம்ம டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும், பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நீங்கள் டூத் பவுடரே யூஸ் பண்ணுங்கள். பட் நல்ல ஒரு அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு கரெக்டான டெக்னிக்கில் பண்ணுங்கள்.
தட் இஸ் எனஃப். நீங்க வந்து அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ்ன்னு சொல்றீங்க. டூத் பேஸ்ட் வந்து பத்தி நெறைய பேசுறீங்க. இன்னைக்கு எங்களோட பெரிய சேலஞ்ச். சேலஞ்ச் என்னன்னா, கடைக்கு போனா ஒரு ஒரு பேஸ்ட்ல வந்து உப்பு இருக்குங்கிறாங்க. இன்னொரு பேஸ்ட்ல அது இருக்குங்கிறாங்க. இது இருக்குறாங்க. டைமண்ட் இருக்குங்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு காமன் மக்களுக்கு வந்து எந்த பேஸ்ட்ட சார் யூஸ் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அந்த டிசிஷன் மேக்கிங்கே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அதுக்கு மேல இன்னைக்கு வந்து வளைஞ்ச பிரஷ், வளையாத பிரஷ், அ இது வந்து அலமாதி இருக்கிற பிரஷ், சாஃப்ட் பிரஷ், ஹார்ட் பிரஷ், இந்த கன்ஃப்யூஷன் வந்து மக்களுக்கு இன்னைக்குமே யார்ட்ட கேட்டாலும் ஐ திங்க் டென்டிஸ்ட் தவிர யாராலயுமே வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். டாக்டர், சூசிங் அ ரைட் பிரஷ் அண்ட் அ பேஸ்ட் இஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் டாக்டர். ம். பிரஷ் வந்து மார்க்கெட்ல எக்கச்சக்கமாவே நீங்க சொன்ன மாரி மல்டிபிள் டிசைன்ஸ்ல இருக்குதா. பட் பேசிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவை வந்து ஒரு அல்ட்ரா சாஃப்ட் பிரஷ். ஒரு அல்ட்ரா சாஃப்ட் பிரஷ்ஷ வச்சு ப்ராப்பரான ஒரு டெக்னிக்ல 1 1/2 to 2 மினிட்ஸ் ரெகுலர் டூத் பேஸ்ட், அதாவது எந்த பல்லுல பிரச்சனையுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ரெகுலர் பேஸ்ட் வித் அல்ட்ரா சாஃப்ட் பிரஷ்ஷ வச்சு 1 1/2 to 2 மினிட்ஸ் பிரஷ் பண்ணா மட்டுமே போதும். தட் வில் கீப் அவர் மவுத் வெரி கிளீன் அண்ட் ஃப்ரெஷ். ஸோ இங்க நெறைய கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். சாஃப்ட் அண்ட் அல்ட்ரா சாஃப்ட் இஸ் அட்வைசபிள். Advisable. ஐ வில் பர்சனலி நாட் ரெக்கமெண்ட் மீடியம் ஆர் ஹார்ட். Okay. பிகாஸ் அதுவே வந்து டூத்தை வந்து எரோட் பண்ணிடும், அப்ரேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதனால வந்து சாஃப்ட் மட்டுமே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறது இட் இஸ் மை அட்வைஸ் டாக்டர். ஒன்லி 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி. ம். ஒன்று ரெகுலர் டூத் பேஸ்ட், ம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கேட்டட் டூத் பேஸ்ட். Okay. ரெகுலர் டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது தேர் ஆர் மெனி இன் த மார்க்கெட். ம். கோல்கேட், பெப்சிடென்ட், டாபர், மெஷ்வாக், வாட் எவர் இட் இஸ், சின்ன சின்ன நிறையா இருக்குது. மெடிக்கேட்டட் டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது பல் கூச்சல் இருக்கா அப்படின்ட்டு வரக்கூடியது. அது நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ மெடிக்கேட்டட் டூத் பேஸ்ட் அப்படின்னாலே ஒரு டாக்டர், இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒரு எனக்கு ஃபீவர் இருக்குன்னு நான் வந்து உங்ககிட்ட வரேன், நீங்கள் எனக்கு ஒரு மாத்திரை ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறீங்க, நான் என்ன பண்ணணும்? அதை எடுத்து வாங்கி சாப்பிடணும். 3 நாளைக்கு கொடுத்தா 3 நாளைக்கு சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஃபீவர் சரியாக போச்சா நிறுத்திடணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, பல் கூச்சல் இருக்கான்னு சொன்னாங்க, அது எத்தனை நாள் நம்ம பயன்படுத்தணும், எப்போ நிறுத்தணும்னு சொல்லவே இல்லை. ஸோ ரெகுலர் டூத் பேஸ்ட்டாகவே பண்ணிடுறாங்க. இதில் முக்கியமாக இந்த பல் கூச்சல் அப்படிங்கிறதே வந்து என்னென்னா, பல் வந்து ஏதோ ஒன்று சொல்ல வரும், எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னா அது சொல்ல வருது. இங்கே பல் கூச்சல் வந்த உடனே இந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த சென்சிட்டிவிட்டிங்கிற பார்ட்டை மட்டும் கம்மி பண்ணிடுதே தவிர, அந்த சென்சிட்டிவிட்டி உண்டாகிறதுக்கான காரணம் மேபி பல் தேஞ்சிருக்கலாம், பல் சொத்தையாக இருக்கலாம், கம்ஸ் வீக்காக இருக்கலாம், இதை நம்ம அட்ரஸ் பண்ணல. ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி போன உடனே ரெகுலராக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணும்போது வலியாக மாறும்போது என்ன ஆகுது, டாக்டர் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகிடுறார். ஸோ எவ்ரி டைம் வென் யூ சூஸ் அ பேஸ்ட் அண்ட் அ ப்ரஷ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ட்ரை டு யூஸ் ஒன்லி த அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ். எஸ், எனக்கு வந்து ப்ரஷிங் டெக்னிக் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்பர் டீத் பிலோ டவுன்வர்ட்ஸ் அண்ட் லோவர் டீத் அபவ் அப்வர்ட்ஸ், ஃப்ரம் த லெஃப்ட் கார்னர் டு த ரைட் கார்னர், த அமௌண்ட் யூ டூ from the outside should be equal to the inner surfaces on the occlusal surfaces. This all should happen only within 1 1/2 to 2 minutes. சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஒருத்தர் வந்து கரெக்டாக ப்ரஷிங் பண்ணுறாருன்னா எவ்வளோ நேரம் அவர் ப்ரஷ் பண்ணணும்? 1-2 நிமிஷத்துக்கு மேலே பண்ணவே கூடாது. 2 minutes with ultra soft brush is more than sufficient. Okay, okay, okay. This inclusive of even the gum massaging also. இன்னைக்கு நிறைய நம்ம வந்து காமனாக நிறைய மித்ஸ் பார்க்கணும். சில பேர் வந்து சார் காலையில் ஒரு தடவை பல்லு தேய்க்கணும், நைட்டு ஒரு தடவை பல்லு தேய்க்கணும் அப்படிங்கிறாங்க, நடுவில் வந்து இந்த நீங்கள் வந்து வாய் நல்லா கொப்பளிக்கணும் அப்படிங்கிறாங்க. இது நிறைய வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஆஸ் அ ப்ரொஃபஷ்னலாக, ஆஸ் அ ஒரு டாக்டராக உங்களோட அறிவுரை என்னவா இருக்கணும்? காலையில் தேய்ச்சி நைட்டு தேய்க்கணுமா? என்ன மாதிரி நீங்கள் உங்கள் பேஷண்ட்க்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? By default, as early as when we wake up, we have to brush our teeth. And before going to bed, definitely we have to brush. More than the morning brushing, night time brushing is very 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 important. ஏன்னா மோஸ்ட்டாக நைட்டில் தான் பல்லு சொத்தையாகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா நிறைய வீட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கும். ப்ரஷ் பண்ணாமல் தூங்கினாங்கன்னா என்ன ஆகுனா, பால் வந்து பல் எடுக்கல போயிட்டு இருக்கக்கூடியது வந்து இட் கெட்ஸ் டீகம்போஸ்ட். ஸோ ஆப்வியஸாக அதனுடைய ஜெர்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக இருக்கும், சொத்தையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன் வந்து இதை காலையில் விட நைட்டு ப்ரஷிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளிச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம சலைவா வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதுவே வந்து ஒரு ஃப்ளஷிங் மெக்கானிசம். வாயில் ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா கூட உள்ளார வாஷ் பண்ணி உள்ளார போயிடும். நைட்டில் வந்து சலைவரி மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் சொத்தையாகிறதான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் நைட் டைம் ப்ரஷிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
நிறைய பேர் நமக்கு வந்து லெட்ஸ் சே நமக்கு நிறைய கடைகள்ல பர்ட்டிகுலரா இந்த நான்வெஜ் கடைகள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா, அங்க வந்து பில்லிங் செஷன்லயே வந்து ஒரு டூத் பிக்க டூத்பிக். வச்சுட்டு வச்சிருப்பாங்க. அத எல்லாருமே வந்து அப்படியே அப்படியே ரொம்ப ஸ்டைலிஷா நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டைல்ல வந்து நல்லா குத்தி பல்ல நோண்டி எடுத்துடுறாங்க. எனக்கு அந்த மாரி பண்றவங்கள பார்க்கும்போதெல்லாம், சரி ஓகே ஏதோ ஒரு டென்டிஸ்ட் ஏதோ சம்பாரிச்சுட்டு போறாரு அப்படின்னு. ஓகே. சி ஃபுட் பார்ட்டிகிள் தங்குது அப்படின்னா, அந்த இடம் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த டூத் பிக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஷார்ப்பா இருக்கும். அந்த ஃபுட் பார்ட்டிகிள் எடுக்கிறதுக்கு உள்ள விட்டு நல்ல வெட்ஜ் மாரி போட்டு எடுக்குறாங்க. அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் தே மைட் பி சக்சஸ்ஃபுல் ரிமூவிங் தட் ஃபுட் பார்ட்டிகிள். பட் வாட் ஹேப்பன்ஸ் நோ, பட் அந்த இடம் வந்து எடுக்க எடுக்க பெருசாக்கி விட்டுறாங்க ஸ்பேஸ. அந்த ஸ்பேஸ் பெருசாச்சுன்னா, இப்ப அடுத்த வேள சாப்பிடாமயா இருக்க போறோம். அடுத்த வேள சாப்பிட்டாங்கன்னா, ஸ்பேஸ் இன்னும் பெருசா இருக்கு. அதிகமா தான் போய் சாப்பாடு போய் சேரப்போகுது. ஸோ, அந்த ஸ்பேஸ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பெருசாக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த இடம் வந்து நேச்சுரலா இந்த கம்ஸ் வந்து வளர்ந்து வராது. எப்போ வந்து ஒரு முக்கியமா டென்டல் செக்கப்க்கு வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனே டூத் பிக்ஸ் போடுற அளவுக்கு அவங்களுக்கு இருக்குன்னா, ம். இம்மீடியட்டா டாக்டர பார்க்கணும் பார்த்துரணும். அப்படின்றது இண்டிகேஷன். பிஃபோர் மீட்டிங் அ டாக்டர் இந்த மாதிரி பல்லுல போய் மாட்டிக்கிறவங்க என்ன ப்ராப்பரா இந்த இந்த பிராக்டிஸ் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இன்னும் ஃபர்தர் டேமேஜ் நீங்க டூத் பிக் யூஸ் பண்ணாம இது பண்ணீங்கன்னா, உங்க பல் நல்லா இருக்கும்னா என்ன பண்ணணும் கம் சொல்றீங்க? மசாஜிங் டாக்டர். கம் இப்ப மசாஜ். எப்படின்னா, நம்ம ரெகுலரா வந்து மார்னிங்ல எக்சர்சைஸ் பண்றோம் இல்லைங்களா? ம், ம், அந்த எக்சர்சைஸ் வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமா பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் எல்லாம் ம், நம்ம ம், கஃப் மசில்ஸ்லாம் சொல்றோம் இல்லையா? ம், இது நம்ம ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளோட ஜெனரல் பாடி குடுக்குறோம். ஜெனரல் பாடி ஹெல்த்தியா இருக்கு. கம்ஸ்க்கு என்ன பண்றீங்க? அவ்ளோ ஹார்ட் ஃபுட் சாப்பிடுறீங்க. கிடைக்கும் போதெல்லாம் நொறுக்கு தீனி நல்லா அடிச்சு நவுத்துறோம். அந்த கம்ஸ் வந்து வீக்கா இருக்கும் இல்லையா? ஒழுங்கா பிரஷ் பண்றதும், நைட் டைமும் பிரஷ் பண்றது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் தே டோன்ட் பிரஷ் அட் நைட் டைம்ஸ். நீங்க வந்து வெரி சிம்பிள். உங்களோட விரலாலேயே நல்லா அழுத்தி கம்ஸ மசாஜ் பண்ணி குடுக்கும்போது, அங்க பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது. இந்த ஈருக்கும் பல்லுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் வாஷ் அவுட் ஆயிடும். அதுவும் வந்து நீங்க மவுத் வாஷ் வந்து குளோரெக்சிடின் மவுத் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட். ஸோ இது பண்ண சரி மவுத் வாஷ் தானே இல்ல. கொஞ்சம் வெது வெதுன்னு கொஞ்சம் உப்பு தண்ணி கூட வாய்க்கு குடிக்கலாம். ஸோ மொத்தத்தில வந்து உங்களுக்கு ஃபுட் பார்ட்டிகிள் தங்காம இருக்கணுங்கிறது தான் அங்க ஆப்வியஸான ஒரு மோட்டோ. நெறைய பேர் வந்து அ தூக்கத்துல வந்து பல்ல நல்லா டைட்டா கடிச்சுட்டு தூங்குற ஒரு பழக்கம் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அது நல்லதா? கெட்டதா? இல்ல அது வந்து ஒரு இன்வாலன்டரியா அவங்களுக்கு தெரியாமலே நடக்கிற ஒரு விஷயமா? நீங்க கடைசியா சொன்னது தான் டாக்டர் உண்ம. அது வந்து பல்ல கடிக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நீங்க பல்ல கடிக்கிறீங்க அப்படின்ட்டு. எப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள்க்கு, இப்ப எனக்கு நான் கொஞ்சம் டென்ஷன் ஆனேன்னா, இந்த கால வந்து கட கட கடன்னு ஆட்ட ஆரம்பிச்சுருவேன். ம். இல்லன்னா, நான் ஏதோ ஒரு பெண்ண வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பேன். ஆ இல்லன்னா, நெகத்த கடிக்கிறது ஒரு பழக்கம் இருக்கும். பழக்கம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஹேபிட். அதாவது நான் டென்ஷனா இருக்கும்போதோ, ஏதோ ஒண்ணு நான் திங்கிங்ல இருக்கும்போதோ, அவங்க ட்ரீம்ல இருக்கும்போதோ ஒரு ஹேபிட் ஒண்ணு இருக்கும். அதாவது அது ஒரு ப்ளஷர் பாயிண்ட்ன்னு சொல்லுவோமே. இப்ப வந்து நான் அந்த கால் ஆட்டுறதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சது. இந்த பெண்ண சுத்தி விடுறதுல ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சது. அந்த மாதிரி தூக்கத்துல ஒரு சிலருக்கு அவங்களுக்கு வந்து பல்ல கடிக்கக்கூடிய பழக்கம் ஒரு இருக்கு. இதுக்கு வெரி சிம்பிள். இதுக்கு வந்து வி கிவ் அ சாஃப்ட் ஸ்ப்ளிண்ட். நைட் கார்ட் அப்படின்னு ஒண்ணு குடுப்போம். அதாவது அவங்களுடைய பல்லினுடைய அளவ வந்து எடுத்து, வெளியில ஒரு ஸ்ப்ளிண்ட் ஒரு ரப்பர் மாதிரியான அவங்க பல்லுக்கு டிசைன் என்ன இருக்கோ, அவங்களோட பல்லினுடைய அச்சுக்கு தகுந்த மாரி ரெடி பண்ணி, நைட்ல மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு குடுத்துருவோம். இது ஃபர்ஸ்ட் நாள் போடும்போது என்ன ஆகும்னா, நல்லா கடிப்பாரு. அவங்களுக்கு வந்து அந்த ப்ளஷர் கிடைக்காது. நைட்டு தூங்கிட்டதுக்கப்புறம். அது என்ன ஆகும்னா, ஒரு யூசுவலா வந்து ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் வரணும். இந்த ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஸ்ப்ரிண்ட் குடுக்கும்போதே என்ன ஆகும்னா, ஒரு 20, 25 நாள்லயே பஞ்சர் ஆயிடும். மீன்ஸ் அவங்களோட இன்டென்சிட்டி நெறையா இருக்குது. கடிக்கக்கூடிய அந்த ஒரு கிரட்ஜ் நெறையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே வந்து நெக்ஸ்ட் டைம் இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணி குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 20 நாள்ல அந்த சாஃப்ட் ஸ்ப்ரிண்ட் பஞ்சர் ஆனது 1 மாசம், 1 1/2 மாசம் ஆகும். அதையும் 1 1/2 மாசம் கழிச்சு திருப்பி நீங்க தேர்ட் அலர்ன் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸ் வரைக்கும் அது பஞ்சரே ஆகாது. மீன்ஸ் லைக் அவரோட ஹேபிட் வந்து ஸ்லோவா பிரேக் ஆகுது. ஸோ அந்த மாரி நைட்ல பல்லு கடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நைட் கார்ட் அதாவது சாஃப்ட் ஸ்ப்ளிண்ட் அப்படின்னு சொல்றத குடுக்கறது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயம். அது பல்லு தேய்மானத்த அவாய்ட் பண்ணலாம். இந்த பல்லு மேல கான்ஸ்டன்ட்டா பிரஷர் இருக்கிறதுன்றதுனால, பல்லு தேய்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ஈர அளவுல, எலும்பு அளவுல அந்த பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதுவும் வந்து நல்லது கிடையாது. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு பல்லு வந்து தூக்கத்தப்போ நாம்ப எப்படி ரெஸ்ட் எடுக்கிறோமோ, பல்லும் ரெஸ்ட் எடுத்தா தான் காலையில வேலை செய்றதுக்கு அதுவும் வந்து ரெடியா இருக்கும். பல் அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்தாலும்,
ஒருத்தருக்கு வந்து திடீர்னு நைட்ல பல்வலி வந்துருச்சுன்னா, அவரால வந்து உயிர் போற அளவுக்கு பல்வலி வந்துருது. நைட் வேளைகள்ல அந்த பல்வலிய எப்படி சமாளிக்கிறதுன்னு அவருக்கு தெரியாம இருக்கும். அந்த வகையில வந்து நமக்கு யூசுவலா வந்து இன்னைக்கு காமனா வந்து ஒரு லவங்கம் வச்சுக்கங்க பல்லுல, அது சரியாயிரும். அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு பல்வலிக்கு என்ன பண்ணணும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது இருக்கா? அத நம்பலாமா? அதையும் நீங்க டாக்டர் இது வந்து பாட்டி வைத்தியம்னு சொல்லலாம், பக்கத்து வீட்டு வைத்தியம்னு சொல்லலாம், மாடி வீடு வைத்தியம்னு சொல்லலாம். பல்லு வலி வருது அப்படின்னு சொன்னா, அந்த இடம் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலா ஒரு வொர்க்கிங் ஹார்ஸ்ல இருக்காங்கன்னா, ஒரு டென்டிஸ்ட்ட நியர்பை டென்டிஸ்ட்ட பார்க்கறது அட்வைசபிள். 2வது அந்த இடத்துல ஒரு வீக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கால் ஒரு ஜஸ்ட் அ கால் அவே. நீங்க Googleல சர்ச் பண்ணி பார்த்தா கூட நெறைய டாக்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்காங்க. உங்களுக்கு என்ன மெடிசின் வேணும்னு நீங்க ரேண்டமா போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி நீங்க மருந்த போடுறத விட, டாக்டரோட அட்வைஸ் கேட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணுமா? இல்ல ஒரு பெயின் கில்லர் சாப்பிடணுமா? அப்படிங்கிறது அது கூட டாக்டர் வந்து பார்க்காம குடுக்கவும் கூடாது. பட் ஸ்டில் நமக்கு வந்து அன்னைக்கு நைட் வந்து என்ன நமக்கு அட்ரெஸ் பண்ணணுன்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கைட்லைன் ஆச்சும் குடுக்கலாம். மை ஹோம் ரெமெடி வில் எப்படின்னா, ஒரு வெது வெதுன்னு இருக்கிற தண்ணீல சிட்டிகை உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா ஜோரா வாய் கொப்பளிச்சு சுத்தம் பண்ணி விட்டாலே ஒரு அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். குறிப்பிட்ட அளவுக்கு வலி ம். கம்மியாகும். இந்த லவங்கம், கிராம்பு மெடிசினலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங். பட் ம். நாட் இன் தட் ஃபார்ம். புரியுதுங்களா? யூஜினால் வந்து நாங்களும் யூஸ் பண்றோம். பட் ஆனா அது வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். ப்ரிசைஸ்டா அத எங்க யூஸ் பண்ணணுமோ பல்ப்ல யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ரேண்டமா அந்த வந்து எடுத்து அந்த இடத்துல அழுத்தி வைக்கிறாங்க. இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகே. ஈவன் தோ இட் ஹாஸ் மெடிசினல் ம். வேல்யூ. ஒரு ம். ஆப்ஜெக்ட் எடுத்து அந்த இடத்துல அழுத்தும்போது, ம். அந்த இடம் வந்து ரணமாக்கிடுறாங்க. ஓகே. மேபி யூசுவலா வந்து ஒரு வலி இருக்கக்கூடிய ஒரு ஸ்வெல்லிங் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஜென்டில் பிரஷர் வச்சிருந்தாலே வலி கம்மியாகும். சரிங்களா? அத வந்து இந்த லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டு அழுத்தும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப மேபி கம்மியாயிடுது. பட் காலையில முகம் பெருசா வீங்கின மாரி ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லோக்கல் அப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. வீட்ல மவுத் வாஷ் இருந்ததுன்னா ப்ரிஃபரபிளா யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா, யூ கோ வித் அட்லீஸ்ட் வித் ஒரு சால்ட் வாட்டர் கார்க்லிங் தட் வில் டூ குட். ஈவன் இஃப் இட் இஸ் நாட் சப்சைடிங் டவுன், ப்ளீஸ் சர்ச் ஃபார் அ டாக்டர். ஈவன் தோ இட் இஸ் அ ஹார்ட் டைம், கிவ் அ கால் டு எனி நியர்பை டென்டிஸ்ட். அதுக்கு தான் வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒண்ணு வச்சுக்கணும். நைட்டு 2 மணிக்கு கால் பண்ணா கூட என் டாக்டர் எடுத்து பேசுவாருன்ற மாரி ஒரு ஃபேமிலி டாக்டர், டென்டிஸ்ட்டா கூட நீங்க வச்சுக்கிறது நல்லது. ஸோ இட் இஸ் அ பெட்டர் ரெமெடி சார். நீங்க பல் ஆடும்போது, இப்ப நெறைய பேரு நானே சில கொஞ்சம் ஏஜ்ட் பீப்பிள் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆடுது அப்படிம்பாங்க. அவங்களே ரொம்ப ரொம்ப ஆட்டி பல்ல புடுங்கிர்றாங்க. அந்த மாதிரி செய்யறது வந்து சரியா? தவறா? இது சரின்னும் சொல்லவே முடியாது டாக்டர். இது வந்து இட்ஸ் அ மிஸ்டேக், இட்ஸ் அ பிளண்டர். ஒண்ணு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு சோளத்த எடுத்துப்போம். சோளத்துல இருக்கக்கூடிய நடுவுல ஒரு மணிய வந்து நீங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அத நீங்க நோண்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வேக வேகமா எடுத்துரலாம். ஒரு பல்லு ஆடுது அப்படின்னா, அந்த பல்லு மட்டும் ஆடல. அந்த பல்ல பிடிச்சிருக்கக்கூடிய அந்த எலும்பு இருக்கு இல்லையா? பக்கத்து பல்லுக்கும் இதுதான் எலும்பு. நீங்க ஆட்டி, ஆட்டி, ஆட்டி அந்த பல்ல வந்து விழ்ற ஸ்டேஜ் நீங்க கையிலேயே பிடுங்குற அளவுக்கு எடுத்தீங்கன்னா, இது எடுத்த வெற்றிய கொண்டாடுறதுக்கு பக்கத்துல இந்த 2 பல்லும் இன்னும் மெதுவா ஆட ஆரம்பிச்சுரும். ஸோ, அந்த மாரி பல்ல ஆட்டி எடுக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு பழக்கமே கிடையாது. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, வாயிலேருந்து வரக்கூடிய துர்நாற்றங்கள். ஓகே. சில ஓகே, பேருக்கு வந்து அ அந்த பேட் ஸ்மெல் வாய் ஓகே. தொறந்தாலே அவங்களுக்கு ஒரு ஸ்மெல் வருது. பல பேர் வந்து ஒரு காமனா ஒரு 2, 3 பேர்ட்ட வந்து பேசுறதுக்கே கூச்சப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாயிலேருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தோட காரணம் என்ன? என்ன பண்ணா இத வந்து பிரிவென்ட் பண்ண முடியும்? டாக்டர் வெரி சிம்பிள். 2 வகையா வாயிலேருந்து ஸ்மெல் வரலாம். 1 பராமரிப்பு சரியா இல்ல. நெறைய சொத்த பல் இருக்குது. வாய் ஃபுல்லா அழுக்கு இருக்குது. சுகர் இருக்குது. நல்ல கம் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ, அந்த ப்ளீடிங் கம்ஸ்லாம் இருந்ததுன்னா, ஆப்வியஸா இந்த ஸ்மெல் வரும். 2வது உங்களுடைய கட் ஹெல்த். அதாவது ஸ்டொமக்ல ஏதாவது அல்சர்ஸ் இருக்கு. ரொம்ப ஒரு ஈட்டிங் பேட்டர்ன் சரியில்லாம, அல்சர், அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து வாய் சுத்தமா படித்து அதாவது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா சொன்னத சரி பண்ணிட்டதுக்கு அப்புறமாவும் ஒரு பேட் பிரெத் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஸ்டொமக்லேருந்து வர்றதுக்காகவும் வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எப்படி சொல்றது? நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து ரொம்ப ப்ராப்பரா ஒரு சிஸ்டமேட்டிக்கா எடுத்துட்டு போனா,
இந்த பேட் பிரெத் அப்படிங்கிறதே இருக்காதான். பல்ல நீட்டாக பராமரித்து சுத்தமாக வச்சுக்கோங்க. ப்ராப்பரான ஈட்டிங் பேட்டர்ன் வச்சுக்கோங்க. ஸ்லீப் வெல், ஸ்டே ஹெல்த்தி. டெஃபினெட்லி பீப்புள் வில் கம் அரவுண்ட் யூ, வாக் அரவுண்ட் யூ அண்ட் தே வில் நாட் ஷோ எனி ஃபேஸஸ் ஆன் யூ பிகாஸ் ஆஃப் த பேட் பிரெத். பேட் பிரெத் இஸ் அ கண்டிஷன், தட்ஸ் இட். தட் நாமளே நம்ம சரி பண்ணிக்கிட்டா தான் உண்டு. ஸோ அப்போ கட் ஹெல்த் இன்னைக்கு வந்து இன்னும் ரொம்ப வைரலான டாபிக் வந்து இன்னைக்கு நிறைய மக்கள் காமனாக பேசுறது வந்து கட் ஹெல்த். கட் ஹெல்த்துக்கும் ஓரல் ஹைஜீன் ஒரு நம்ம வந்து பற்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா? டாக்டர், நான் சொன்னேன், நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. கட் ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு காரணமே நம்ம ஒழுங்காக மெண்டு சாப்பிடாதான். நம்ம ஒரு உணவை வந்து நம்ம ஒரு 90% வாயிலேயே நல்லா மெண்டு நம்ம வந்து ஒரு 90% நம்ம அதை கிரைண்ட் பண்ணிட்டு வெளில போகும்போது வயிற்றினுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா, அதை ஒரு என்சைம்ஸ் அண்ட் அசிடிக் மீடியமில் மிக்ஸ் பண்ணி எனர்ஜியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கணும். இந்த சமயத்தில் வேக வேகமாக சாப்பிட்றதோ இல்லை நிறைய பல் வந்து சின்ன வயசில் எடுத்துட்டதுனால கடிச்சு மெண்டு சாப்பிடாம மிழுங்கி 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 என்னதுன்னா வயிற்றுக்கு உண்டான வேலையை அதிகமாக கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி வேலை அதிகமாக போக போக அது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு புது கார் ஒன்று வாங்குறாங்க டாக்டர். இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு BMW கார் வாங்குறோம். அடிச்சு ஓட்டலாம் வண்டியை, நல்லா மெரி ரேசிங் பண்ணலாம், ஸ்கிட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அது ஒரு கொஞ்சம் செலவு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் வண்டி மாற்றுற மாதிரி. அதே மாதிரி தான் ஹெல்த்தியாக இருக்கும்போது ஸ்டொமக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு நீங்கள் மெல்லிண்டு சாப்பிடாம அப்படியே மெழுங்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 35-40 வயசில் ஸ்லோவாக சுகர்ஸ் வந்து பார்டர் லைனுக்கு வரும். பிபி லைட்டாக எட்டி பார்க்கும், தலையில் முடி கொட்ட ஆரம்பிக்கும். 40 வயசு ஆனால் 45 வயசு இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கூட எப்படி சொல்கிறது, இந்த கட் ஹெல்த்தை சம்மந்தப்பட்டு இருக்குது. கட் ஹெல்த் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வில் கெட் நல்ல சமைச்சு சாப்பிடணும் சொல்கிறீங்க. நல்ல மெண்டு திருப்தியாக சாப்பிடணும். நிறைய பேருக்கு வந்து வாய் புண்ணு இன்னைக்கு வந்து ரொம்ப காமனாக வந்து வாய்ப்புண்ணு வருது. சில பேர் வந்து பல்ல கடிச்சிடுறாங்க. புண்ணு வந்து ரொம்ப நாள் எப்போ கேட்டாலும் வாய்ப்புண்ணு இருக்குங்கிறாங்க. எதனால அந்த வாய்ப்புண்ணு வந்து இருந்துகிட்டே இருக்கு? டாக்டர், வாய்ப்புண்ணு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபேக்டோரியல்னு சொல்லலாம் டாக்டர். இப்போ தலைவலிக்குதுன்னா கூட வெயிலில் நடந்தாலும் தலைவலி வரும், ரொம்ப தூங்கி எழுந்தாலும் தலைவலி வரும், வீட்டில் யாராவது பேசினாலும் தலைவலி வரும். அதே மாதிரி தான் வாய்ப்புண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் நிறைய ரிலேட்டடாக. ஆமாம், அவங்க வந்து எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், தூக்கம் கம்மியாக இருந்திருக்கும், அந்த ஒரு ப்ரெஷரில் இருக்கக்கூடியது ஒரு அது ஸ்ட்ரெஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்சர் வந்து எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே போயிடும். இது வந்து தான் அந்த ஒரு வகையான ஒரு மவுத் அல்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நார்மலாக இருக்கக்கூடியது. ஒரு சிலர் வந்து ரொம்ப அன்டைமில் வந்து நைட் டியூட்டிஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு மவுத் அல்சர் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தூங்கினாங்கனாலே சரியாக போயிடும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ட்ராவலில் இருந்திருப்பாங்க, அதனால கூட மவுத் அல்சர்ஸ் இருந்திருக்கலாம். உங்கள் சரியாக டயட் சாப்பிடாம இருந்திருந்தாலும் வந்திருக்கலாம். ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருந்தாலே இந்த அல்சர் வர்றது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி டயட், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இருந்தாலே அல்சரை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் டயட், பேலன்ஸ்டு டயட் இருந்தது அப்படின்னா தென் இட் இஸ் வெல் அண்ட் குட். ப்ரஷ் மட்டும் இல்லை, இன்னைக்கு டென்டல் கேர் ப்ராடக்ட்ஸ்னே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து மவுத் வாஷ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ரெகுலராக பார்க்குறோம். அப்போ மவுத் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணணுமா? எப்போ யூஸ் பண்ணணும்? யார் யூஸ் பண்ணணும்? மவுத் வாஷ் வந்து நிறைய பேர் வந்து ப்ரஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் பண்ணுறாங்க. ப்ரஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா மவுத் வாஷ் தேவையே கிடையாது. மவுத் வாஷ் எப்போனா ஆஃப்டர் எனி மீல், சாப்பிட்டு முடித்த உடனே வாயில் ஏதாவது தங்கி இருந்ததுன்னா மவுத் வாஷ் யூஸ் பண்ணலான்ட்டு. சம்டைம்ஸ் நம்ம எல்லா இடத்துக்குமே மவுத் வாஷ் எடுத்துகிட்டு போக முடியாது. கொஞ்சம் கூச்சமே போடாமல் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் நல்லா ஜோராக வாய் கொப்பளிச்சு துப்பிட்டாலே போதும். மோஸ்ட் ஆஃப் த டர்ட் பார்ட்டிக்கல் வில் கம் அவுட். ஸோ பல்லு சொத்தையாகிறதான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இன்றைக்கி வந்து நம்ம ஒவ்வொரு மூவி தேட்டருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு பெரிய நல்ல ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து கேனி குட்கா பான்பராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. அதில் ஒருத்தரை காமிக்கிறாங்க, டியூபெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. இவ்வளோ சொல்லியும் இன்றைக்கி வந்து நம்ம மக்கள் வந்து இன்னும் அந்த மாதிரி வந்து டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மோக்கிங் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஸ்மோக்கர்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து டொபாக்கோ வெத்தலை புகையில வச்சு சாப்பிட்றவங்களுக்கும் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். டாக்டர் நீங்க பார்த்தீங்கன்னா, சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடக்கூடிய அந்த ஒரு வீடியோ கன்டென்ட் உண்மை. ம் அதே மாரி எல்லா சிகரெட் பாக்கெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டிருக்கக்கூடிய அந்த இமேஜ் உண்மை. இது எல்லாமே தாண்டி பண்ணக்கூடியது, அது அவங்களுடைய ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் டாக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா, டொபாக்கோல மல்டிபிள் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. மேபி அது வந்து ஸ்மோக் பண்ற மாரி இருக்கலாம். இல்லன்னா, அவங்களுக்கு இந்த ஹார்ன்ஸ் மாரி இருக்கு. நெறைய ஃபார்ம் இருக்கு டாக்டர். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி குட்காஸ் மெத்தட்ஸ் இருக்கு, சிகார்ஸ் இருக்கு, பீடீஸ் இருக்கு. இது எல்லாமே மசாலா இருக்கு. இருக்கு. ஆமா. ம், ஸோ இது எனி ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ம். அண்ட் மோரோவர் இன் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அதை கன்சியூம் பண்ண என்ன ஆகுதுன்னா, தே ஆர் மோர் ப்ரோன் டு கெட் அ வாட் இஸ் கேன்சர்ஸ். இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக வந்து என்னோட கிளினிக்கில் ஒரு நிறைய கேசஸ் வந்து ஆங்காலஜி கேசஸ் பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர். அவங்கள மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தே ஹாவ் திஸ் ஆன் அன் கேன்சர். ஆவரேஜ் உங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டேட்டாஸ் அப்படின்னா எத்தனை கேன்சர் பேஷண்ட், ஓரல் கேன்சர் பேஷண்ட் நீங்கள் பார்க்குறீங்க? டாக்டர் நான் எனக்கு வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸில் எனக்கு வந்து 5 கேன்சர் பேஷண்ட்ஸை நாங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். அதில் 3 பேர் வந்து ஹேபிட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க. ம் அதில் இன்னும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்து ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டவங்களும் அந்த 4th பர்சன். இன்னொருத்தர் ஹேபிட்டே கிடையாது. பட் ஆனால் அவங்களுக்கு கேன்சர் இருக்குது. இதை நான் உங்களுக்கு இன்னும் கூட டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, அது பை டிஃபால்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு கேன்சர் வரதான் போகிறது. அது கூட வந்து ஒரு வார்னிங் கொடுக்கும். அந்த வார்னிங் என்னென்னா, வாய் எரிச்சலாக இருக்கிறது, காரமாக சாப்பிட முடியாது, வாய் திறக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், இந்த உதடெல்லாம் வந்து கொஞ்சம் கடினமான ஒரு ஃபைப்ரஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் எல்லாம் விட்டுட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாம ஒரு டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கணும் அந்த ஸ்டேஜை. ஏதாவது அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா கலர் சேஞ்சஸ் இருக்கும் கலர் டாக்டர். சேஞ்சஸ் என்ன மாதிரி கலர் சேஞ்சஸ் இருக்கும்? ஒரு லிட்டிஷ் ப்ரௌனிஷ் பிளாக்கிஷ் Brownish. கலர் வந்து உள்ளார இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு அந்த பல்லுலயே வந்து ஸ்மோக்கரா இருந்தா ஒரு இன்டென்சிக் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அந்த தெரியும். கலர் சேஞ்ச் பல்லுல சொல்றீங்களா இல்ல நமக்கு வாயில பல்லுலயும் இருக்கும், உதடுலயும் இருக்கும். முதல்லையா? இப்போ வந்து ஸ்மோக் பண்றவங்களுக்கு இந்த உதடுலலாம் இருக்கும். இதுவே வந்து ஒரு செலக்டிவா ஒரு பிளேஸ்ல வைக்கக்கூடிய மாதிரியான இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடம் ஒரு பிளான்ச்சே இருக்கும். இது வந்து யூஸ் பிளான்ச்னா என்னன்னு நம்ம மக்களுக்கு நீங்க புரியுற மாதிரி சொல்லணும். அது வெள்ளை கலர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு சிலது வந்து ஒரு பஞ்சு மாரி இருக்கும். அந்த பஞ்சுல வந்து டொபாக்கோ இருக்கக்கூடிய ஃபார்ம் வந்து ஒரு ஈஸியா வச்சுக்கிறாங்க நெறைய பேரு. இந்த உதடு கீழ, வாயில நாக்கு உள்ள வச்சு கீழ. அப்படியே அங்கேயே இருக்கிற மாதிரி. ஆமா. அதாவது வெளியில அது ஸ்மெல்லும் வெளியில வராததுனால, தெரியாது. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா அதுக்கு ம். பழகிடுறாங்க. ஒரே பிளேஸ்ல அந்த இடத்துல வச்சிருந்து, அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட்டிஷ் லேயரா இருக்கும். அது பேரு வந்து ப்ரீ கேன்சரஸ் லீஷன் லியூகோப்ளேக்கியா அப்படின்னு சொல்லுவோம். அத தான் நான் வந்து ஒரு காமனா வந்து ஒரு பிளான்ச் மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது வந்து ஒரு இண்டிகேஷன். இந்த இடத்துல கொஞ்சம் சுதாரிச்சு அத விட்டுட்டாங்க அப்படின்னா, தேர் ஆர் சம் கேர் வி கேன் ரிட்ரீவ் இட். தப்பிச்சிடலாம். ஆமா. அதான் ப்ரீ கேன்சரஸ் லீஷன். ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ தாண்டி போனாங்கன்னா தான், இந்த ஒரு ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜ் வரதுக்கே வந்து ரொம்ப வருஷம் எடுத்துக்கும் டாக்டர். ஒன்ஸ் அந்த ஸ்டேஜ் அக்வயர் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஹேபிட்ஸ் கன்டின்யூ ஆகுதுன்னா, அதுக்கு மேல இருக்கக்கூடிய குரோத் வந்து இட் வில் பி வெரி, வெரி, வெரி அக்ரெசிவ். புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வராமயே பார்த்துக்கணும். ஒண்ணு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து புரிஞ்சுக்கணும். இல்லையா அந்த ஃபோட்டோவ பார்த்தாச்சும் புரிஞ்சுக்கணும். இல்ல ஒரு எப்படி சொல்றது? கடவுள் விட்ட வழி தான் இதுக்கு மேல அப்படின்றது தான். கேன்சர் வந்து நார்மலா வந்து ட்ரீட்டபிள் தான். பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான். த லைஃப் ஸ்டைல் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச் டாக்டர். ஸோ வில் சின்சியர்லி அட்வைஸ் நாட் டு ஸ்மோக். இதோட உச்சபட்சம் அப்படின்னா லைக் வந்து நீங்க வந்து ஆரம்ப கட்ட நிலை அப்படின்னு சொன்னீங்க. லூக்கோப்ளிக்கியா மாதிரி உள்ள ஒரு சேஞ்சஸ் வந்ததுன்னா, நீங்க வந்து அறிவுரை அப்படின்னு பார்த்து இது பண்ணணும். அது வந்து அப்போ உங்க நிறத்துல அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ, டொபாக்கோ ஹேபிட்டோ நிறத்துல அப்படின்னா, எதுல கொண்டு விடும்? என்ன மாதிரி இத வந்து அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும்? டாக்டர் முதல்ல வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஆயிடும். மீன்ஸ் லைக் எப்படின்னா, சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கட் ஹெல்த் ரொம்பவே பாதிக்கப்படும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. அவங்கனால வந்து ரொம்ப ஈஸியா டயர்ட் ஆயிடுவாங்க. அண்ட் என்னன்னா, அந்த புண்ணு வந்து வேகமா வளர ஆரம்பிக்கும்போது,
அவங்களுக்கே நல்லா புரிய ஆரம்பிச்சிரும். இது வந்து வேற எங்கேயோ ஒரு ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போறதுன்றது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தே வில் கெட் சைக்காலஜிக்கலி டிஸ்டர்ப்ட். ஃபேமிலியில போய் சொல்றதுக்கும் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் வந்து நெறைய சங்கடமான ஒரு சூழ்நிலையில போயிட்டு டாக்டர் கிட்ட போய் நிக்கிறது. அண்ட் த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ப்ளீஸ் நோட் த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். தேர் ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தே அட்டெண்ட். பட் அந்த இடத்துல போயிட்டு நீங்கலாம் ட்ரீட்மெண்ட்ல இது அக்ரெசிவா வளரக்கூடியதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல போயிட்டு நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவ்வளோ தூரம் ஃபீஸிபிளா நெறைய பண்றது அந்த கஷ்டம். நீங்க அந்த ஆட் பார்க்கும்போதே தெரியும். அந்த அந்த பர்ட்டிகுலர் பர்சனோட தாடையெல்லாம் எடுத்து ரொம்ப அப்படி ஒரு 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 டீரேஞ்ச்டு ஒரு அது ஃபேஸ நம்ம உண்மதான் பார்க்குறோம். டாக்டர். அந்த மாரி நாங்களும் வந்து அந்த மாரி கேஸஸ்லாம் நெறைய அட்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சைடே கம்ப்ளீட்டா உதடு எல்லாமே எடுத்துட்டு, எடுத்து தொடையில இருக்கக்கூடிய சதைய எடுத்து இங்கெல்லாம் வச்சதெல்லாம் ம், நெறையா இருக்கு. ம். ஸோ அது அந்த அந்த மாரி சிச்சுவேஷனுக்கே போகக்கூடாது டாக்டர். போகக்கூடாது. ஸோ ஆமா. அதனால இந்த மாதிரி வந்து ப்ரையரா ஒரு ஸ்மோக்கரா இருந்தாங்க, டொபாக்கோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்ததுன்னா, உடனே ஒரு டென்டல் டாக்டர வந்து அணுகுனாங்கன்னா, ஆமா. அவங்க வந்து மேலும் அது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போகாம தடுக்கலாம் இல்லையா? இதுக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் கூட டாக்டர். ஒன்ஸ் எவ்ரி இயர் இஃப் அ பெர்சன் ஹாஸ் அ ஹேபிட் ஆஃப் விசிட்டிங் அ டென்டிஸ்ட், தட் டென்டிஸ்ட் வில் ஃபைண்ட் அண்ட் தே வில் டெஃபினெட்லி காஷன். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து ஒரு கேர், டென்டல் ஆமா. கேர் வந்து இப்ப பண்ணிக்கிறது எப்படின்னா நல்லது. தீபாவளிக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம்னா, எவ்ரி தீபாவளிக்கு வந்து இல்லன்னா நியூ ம். இயர்க்கு முன்னாடி ஏதோ ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த நியூ இயர்க்கு நான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஒரு டிசம்பர்ல ஒரு அவங்களோட ஒரு கிளீனிங் வச்சுக்கிட்டா, எவ்ரி டிசம்பர் டூ அ கிளீனிங். ஸோ மேக் இட் அஸ் அ ஹேபிட். ஸோ தட் இந்த மாரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஈஸியா அட்ரஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பல பேருக்கு வந்து ஒரு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஓரல் ஹைஜீன் வந்து செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ஓரல் ஹைஜீனுக்கும் ஜென்ரல் ஹெல்த்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கு வந்து சார் பல்லு சொத்தையா இருக்கு. இதுக்கும் என்னோட உடம்புக்கும் என்ன சம்மந்தம்னு நெறைய பேர் யோசிக்கிறது உண்டு. இப்ப ரீசென்ட்டா கூட வந்து ஒரு செய்தி நம்ம பேப்பர்ல வந்து பார்த்தோம். ஒரு பல் ப்ராப்ளம்னால ஒருத்தருக்கு இருதய கோளாறு வந்துச்சுன்னு. அத பத்தி உங்களோட அபிப்பிராயங்கள் சொல்லுங்க. டாக்டர் இது 100% வந்து ட்ரூ டாக்டர். ம். இப்போ பல்லுக்கும், இதயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா, கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு. இது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஸ்டடில நெறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லன்னு தான் நான் சொல்லலாம். இப்போ பல்லுக்கும், ஈறுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிருமிகள் தான் ஹார்ட் அட்டாக் உண்டாக்குறதுக்கு உண்டான ஒரு கிருமிகளாவும் இருக்கு. இது அதிகமா கல்ச்சர் ஆகக்கூடிய இடமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈரல தான். ஒழுங்கான பராமரிப்பு இல்ல. நெறைய அழுக்கு சேர்ந்திருக்கு. அவங்களுக்கு சுகர் இருக்கு. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா கிளீன் பண்ணியே ஆகணும். இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ட்ரையாங்கிள் ஒண்ணு சொல்றேன். அதாவது ஒரு ஈரல இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கம் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஒருத்தரும், டயாபெட்டிக் பேஷண்ட்டும் ஒரு லிங்க். சுகர் அதிகமா இருந்ததுன்னா, ஈரனுடைய வீக்கம் கம்மியாகாது. ஈரனுடைய வீக்கம் அதிகமா இருந்ததுன்னா, இங்க இது கண்ட்ரோலுக்கே வராது. அதாவது சுகர் கண்ட்ரோலுக்கே வராது. இது 2த்துக்கும் மேல தேர் இஸ் சம்திங் கால்ட் அ ட்ரையாங்கிள். இங்க ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா, இது 2மே கண்ட்ரோலுக்கு வராது. ஸோ ஸ்மோக்கிங்க அவாய்ட் கண்டிப்பா பண்ணணும். அண்ட் கம் ஹெல்த்த நல்லா பார்த்துக்கணும். அண்ட் ஓரளவுக்கு நம்ம கம் ஹெல்த் நல்லா ஹெல்த்தியா வச்சிருந்தா, டயாபெட்டிஸும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கண்ட்ரோலுக்கு வரும் டாக்டர். இது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்டதுக்கும் டைரக்ட்டா லிங்க் ஆயி தான் இருக்கு. ஸோ ஒரு பல்ல பல்லும் ஓரல் ஹெல்த்தும் நம்ம ஒழுங்கா வச்சிருக்கலன்னா, ஈவன் நீங்க ஹார்ட் சொல்றத அட்டாக்கே பார்த்தா நான் வரும். ஹார்ட் அட்டாக்கே ஆமா. வருங்கிறது வந்து ஐ திங்க் ஒரு புது இன்ஃபர்மேஷன் நம்ம மக்கள் பார்க்குற நெறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் வரும்னு நெனைக்கிறேன். இது இன்னும் கூட வந்து இத பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியணும் அப்டின்னா, இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் அப்டின்ட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி நெறைய சர்ச் பண்ணி பயப்பட வேண்டாம். சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இது உண்மதானான்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். ஆமா. சர்க்கரை நோயாளிகள் டயபெட்டிஸ் பேஷண்ட். டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு ஜென்ரலாவே வந்து அவங்களுக்கு பல்ல பிரச்சனைகள்ல உங்ககிட்ட வரக்கூடிய டயபெட்டிஸ் பேஷண்ட்ல பல்லுக்கு என்ன மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் வராங்க? அதாவது டயாபெட்டிக் பேஷண்ட் அப்டின்னு இருக்கவங்க, அதாவது பல்லு வீக்கா இருக்குது, பல்லு ம். ஆடுது அப்டின்னு வருவாங்க. ம். நார்மலா பல்லு வந்து ஆடக்கூடாது. ம். ஆடுதுன்னா, பல்ல சுத்தி இருக்கக்கூடிய ஈரும், எலும்பும் கரைஞ்சு ம்ஹ்ம். ஒரு பிடிமானம் கம்மியாகும்போது தான் அந்த பல்லு ஆடும். ம். ஒரு ஈரும், எலும்பும் ஒரு அளவுக்கு கம்மியாகி ஆடுற அளவுக்கு வருதுன்னா, அது வந்து 1 வாரம் 10 நாள்ல நடக்காது. நடக்காது. கண்டிப்பா ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்கிட்ட அங்க இருந்திருக்கணும். ம். அங்க வந்து அவங்களுக்கு சுகர் இருந்திருக்கலாம்.
அது கூட சேர்ந்த பராமரிப்பும் சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா சீக்கிரமாக அந்த பல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஈரோ எலும்பும் கரைஞ்சி ஆடும். வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் போயிட்டு டாக்டர் ஏதாவது பண்ணி நீங்கள் வந்து பல்லை காப்பாற்றிருங்கன்னு சொன்னால் ஒரு சில சமயத்தில் டாக்டர் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியாது. மேபி ஒரு மந்திரம் கந்திரம் கற்றுக்கிட்டு கூட வந்து ஏதாவது ஜி பூபா அப்படின்னு சொல்லி கூட காப்பாற்றுற மாதிரி இருக்குமான்னு இன்னும் தெரியல, எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் போதே காப்பாற்றிக்கிறது நல்லது. நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு பல்லு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி வந்து வயது முதிர்வு நம்ம வந்து ஒரு ஏஜ்க்கு மேலே 55 வயசு 60 வயசுனா எப்படி நீங்கள் காரை பற்றி சொன்னீங்களோ அதே மாதிரி வேர் அண்ட் டேர் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது ஏஜ் ரிலேட்டடாக. அப்போது ஒரு ஒரு 60 வயசை நெருங்கும் ஒருத்தருங்களோட ஓரல் ஹெல்த் அப்படின்னா என்னெல்லாம் அவங்க எதிர்பார்த்துக்கணும், இல்லை என்ன பண்ணணும் ப்ரிவென்டிவாக அவங்க பற்களை வந்து அந்த அந்த வயசுல இன்னைக்கு, ஏன்னா 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இஸ் நத்திங். நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 60 வயசுல, 80 வயசு 90 வயசுகளையும் நம்ம வந்து நம்ம நிறைய பேரை வந்து நல்ல ஹெல்த்தி டீத்தோட பார்க்குறோம். எது அவங்களுக்கு வந்து மெயினான ஒரு விஷயம்? டாக்டர் ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் டாக்டர். எய்தர் தே ஆர் கோயிங் டு பி அ சைல்டு ஆர் த ஜீரியாட்ரிக். ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தான். பராமரிப்புங்கிறது எல்லா இடத்துலையுமே தேவைப்படுறது தான். என்ன கொஞ்சம் வயசில் வந்து 60-70 வயசுக்கு மேலே போயிருக்கும் போது அவங்க கொஞ்சம் ஏற்றுக்கணும், நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப யங் ஆகிட்டோம் அப்படின்ட்டு அவங்க முதல்ல ஏற்றுக்கணும். மீன்ஸ் லைக் இந்த 60-70 வருஷம் பயன்பாட்டில் அந்த பல்லு தேய்மானம் இருக்கிறது, பல்லு தேஞ்சதுன்னா பல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு இருக்கும், அந்த நரம்பு சும்மா இருக்காது, பல் கூச்சல் வரும், லைட்டாக கொஞ்சம் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் இந்த பல் கூச்சலுக்கு இந்த மாதிரி வலிக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானத்தினால இருக்கிறதா இருந்தால் மேபி ரொம்ப சூடாக சாப்பிட்றதோ இல்லை ரொம்ப கடினமாக சாப்பிட்றதோ இல்லை ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்றதோ ஒரு ப்ரிவென்டிவாக நாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க, சாப்பிட வேண்டாம் சொல்லலை, கொஞ்சம் ப்ரிவென்டிவாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 70 வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த தேய்மானம் வந்து ஒரு சில பல் வந்து அதிகமாக தேஞ்சிருக்கும், ஒரு சில பல்லு கம்மியாக தேஞ்சிருக்கும். அந்த தேய்மானத்தில் அந்த பல்லுனுடைய நுனி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப்பாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ஒவ்வொரு சமயம் அவங்க உதட கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கடிச்சிக்கிட்டே இருந்தால் புண்ணு ஆறுறது நல்லதில்லை. அல்சர். ஆமாம், அல்சர் ஃபார்ம் ஆகிறது நல்லதுன்னு கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டென்டிஸ்ட்டை பார்த்து அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி, ஆமாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு மேல் பல்லும் கீழ் பல்லும் கடிக்கும்போது உதடுக்கோ இல்லை நாக்குக்கோ உள் பக்கத்துலேயே எந்த தொந்தரவும் இல்லைன்னு பார்த்துக்கிறது நல்லது. Visit a dentist once every year. Become a friend to be a friend to your dentist. He will guide you or she will guide you. So don't worry. சிம்பிளான ப்ரிவென்டிவ் மெத்தட். ஆமாம். வெரி குட். ரொம்ப காமனாக நம்ம மக்களுக்கு வந்து அந்த விஸ்டம் டூத், அது விஸ்டம் டூத் வரும்போதே அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்களா? டாக்டர் இப்போ வந்து நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பைசப்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஒரு ஹியூஜாக பல்கியாக இருக்கும். இப்போ நான் எக்ஸசைஸே பண்ணலன்னா என்ன ஆகும்? இந்த ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஆமாம், மசில் தின் ஆகிடும். இதுவே ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க நல்ல ரா ஃபுட்ஸு, கரும்பு எலும்பு நல்லா கடித்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு, மஸ்குலர் ஆக்டிவிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ என்னாச்சுன்னா இந்த தாடையோட வளர்ச்சியும் அவங்களுக்கு போதுமானது இருந்தது. இப்போ என்னாச்சுன்னா காலையில் இட்லி, உப்புமா, பிரெட்டு, கிச்சடி, தயிர் சாதம், நைட்டில் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படியே வந்து நான்வெஜ் ஈட்டர்ஸ் ஒரு ஹார்ட் ஃபுட் ஈட்டர்ஸாக கண்டிப்பாக கிடையாது, வெல் குக்டு மீட் தான் சாப்பிட்றாங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு மஸ்குலர் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இப்போ கிடையாது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த தாடையோட வளர்ச்சியே நாள் போக்கில் கம்மியாகுது. ஆனால் பல்லுனுடைய சைஸ் வந்து இந்த கடைசி விஸ்டம் டூத் அப்படிங்கிறது 18லேருந்து 22 வயசில் வர வேண்டிய ஒரு பல்லு. மீதி பல்லே இந்த ஸ்பேஸ் அகாமடேட் பண்ணிடுச்சு. 18 வயசுல வரும்போது அந்த பல்லு அகாமடேட் பண்றதுக்கு தாடையில இடம் போதலை. அதனால முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி பல்ல புஷ் பண்றது. ஸோ என்ன பண்ணுதுன்னா வலி எல்லாமே மின் பல்லில் தான் தெரியும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பல்லு வந்து பின்னாடி லாக் ஆகிட்டு வெளியில் வர முடியாமல் போன்குள்ளாரியே அது வலி கொடுத்துருக்கிறது. முக்கியமாக இந்த விஸ்டம் டூத்னுடைய டிப்பிக்கல் சிம்டம், பெயின் சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா காது வலிக்கிற மாதிரி இருக்கும், கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சைடே பாரமாக இருக்க மாதிரி. யூஸ்வலாக ஒரு விஸ்டம் டூத் அந்த மாதிரி வெளியில் வரலை அப்படின்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் அப்புறம் வந்து ஒழுங்காக வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லெஃப்ட் சைடு எப்படியோ மோரலெஸ் ரைட் சைடும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ விஸ்டம் டூத் இஸ் அ லாஸ்ட் 4 teeth ஆஃப் அவர் oral cavity.
ஒன்று சரியாக வரலன்னா there are ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் ஃபார் த ரிமைனிங் டீத்ஸ் ஆல்சோ. விஸ்டம் டூத் கம்ப்ளைண்ட் வந்து இருக்கிறவங்க நிறைய டாக்டர் போனோடனே எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டாக்டருக்குமே வந்து இப்போ எனக்கு ஒரு பேஷண்ட்க்கு நான் சொல்கிறேன் இந்த விஸ்டம் டூத் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த பேஷண்ட் மேலே கோபம் கிடையாது. எனக்கு அவங்கள வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அவங்கள கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆஸ் எ டாக்டர் நான் அந்த பல்லை பார்க்கும்போது, அந்த எக்ஸ்ரே பார்க்கும்போது, அந்த பல்லு வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே வந்தாலும் பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு பல்லு ஒரு சில விஸ்டம் டூத் கீழே நல்லா வந்திருக்கும், மேலே திரும்பி இருக்கும். மேலே நல்லா வந்திருக்கும், கீழே வந்திருக்கவே வந்திருக்காது. இப்போது கீழே வராமல் மேலே மட்டும் வந்த பல்லு வந்து கீழே நோக்கி வந்து கம்ஸை வந்து இம்பிஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். வலி என்னவோ கீழே தான் விஸ்டம் டூத் சொல்லுவாங்க. கல்ப்ரிட் என்னவோ மேலே இருக்கக்கூடிய டூத் வந்து கீழே இருக்கக்கூடிய கம்ஸை அழுத்தி அழுத்தி கீழே இருக்க டூத்தை வலி கொடுக்க ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒருவேளை மேலே இருக்க பல்லு எடுத்து விட்டால் கூட ஓரளவுக்கு வந்து வலி வந்து சப்சைட் ஆகும். பட் ஆல்ரெடி இது கீழே வலி வர ஆரம்பித்து விட்டுடுச்சு. ஸோ எடுக்கும்போது விஸ்டம் டூத் ஒரு சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா அப்பர் அண்ட் லோவர் அட் த சேம் ஸ்டேஜ் எடுத்துடுறது பெட்டர். விஸ்டம் டூத் கம்ப்ளைண்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனில் 10ல் 8 பேருக்கு இருக்குது டாக்டர். நீங்கள் என் கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஈவினிங் 7 to 9 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் கேசஸ் தான் இருக்கும். ஏன்னா ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு வீக்கெண்ட் லீவ் இருக்கும். ஸோ மாரலாக சரி மண்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்றது. இந்த மாதிரி பல்லு எடுக்கிறது ஆக்சுவலாக ஈஸி டாக்டர். பல்லு எடுக்கிறது என்ன விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறோம். பல்லை பராமரித்து காப்பாற்றி அதை பயன்படுத்த வைக்கிறது தான் கஷ்டம். ஸோ விஸ்டம் டூத் அது இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை, அது எடுக்கிறதுனால எந்த நஷ்டமும் கிடையாது. அதனால எடுக்கணும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணால் எடுத்துடுறது பெட்டர். முன்னாடிலாம் நம்ம நிறைய குழந்தைங்க காலேஜ் படிக்கிற பசங்களெல்லாம் வந்து பல்லில் கிளிப்பு போட்டு பார்த்துருக்குறோம். இன்றைக்கி வந்து அதே மாதிரி ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் பார்க்குறோம், சோஷியல் மீடியா ஆட்லேயும் பார்க்குறோம். அலைனர்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப காமனாக எல்லா யங்ஸ்டர்ஸும் பேசுகிற ஒரு காமன் வேர்டு வந்து அலைனஸாக இருக்குது. அலைனஸை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அந்த மாதிரி நம்ம காமனாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறத வாங்கி நம்ம ஃபிட் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? டாக்டர், ஐ வில் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் அலைனஸ். வை? பிகாஸ் நம்ம கன்வென்ஷனல் டைப் பிரேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 இயர்ஸ்க்கு மேலே ப்ராக்டிஸில் இருந்தது. அந்த பிரேசஸ்னுடைய ஒரு சூப்பர் சொஃபஸ்டிகேட்டடான ஒரு எரால தான் நம்ம இருக்கோம். பட் வென் இட் இஸ் கம்பேர்ட் வித் அலைனர், த கம்ஃபர்ட் இஸ் மோர் இன் அலைனர். ஆமாம். இப்போ ரெகுலராக இருக்க ஒரு பிரேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன்ஸ் மாதிரி மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உதடு மேலே படுறது சரி, அண்ட் ஒரு சில சமயம் வந்து சாப்பிடும்போது வந்து உடைச்சிட்டாலோ இல்லை அந்த உடஞ்சதுக்கு வந்து 1 month வரைக்கும் இவங்க கன்சிக்யூட்டிவ் அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. வெளியில் வந்து இப்போ நார்மலாக யார் பல்லுக்கு கிளிப் போட போகிறா? பல்லு தூக்கலாக இருக்கிறவங்க தான் போடுறாங்க. அந்த தூக்கலாக இருக்கிற பல்லில் இன்னொரு ஒரு மெட்டலில் ஒரு அட்டாச்மெண்ட்டோ இல்லை செராமிக்கில் ஒரு அட்டாச்மெண்ட்டோ கொடுத்தா ஆப்வியஸாக ஒரு மெட்டாலிக் ஸ்மைல் தான் தெரிய போகுது. ஸோ எஸ்தட்டிக்கலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ்டான ஒரு ஸ்மைல் ஜோனில் தான் இருப்பாங்க. இதுவே அலைனஸ் வந்து வெரி வெரி சிம்பிள் டாக்டர். இட் இஸ் ரிமூவபிள், டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஆன் நீட்டிங். வை? பிகாஸ் வி ஆர் நாட் கோயிங் டு வேர் இட். புரியுதுங்களா? அண்ட் டு த பார்ட் இட் இஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் ஆஸ் ஆன் டுடேஸ் டேட். பிகாஸ் இப்போ தான் வந்து அது நல்லா ஒரு வெளியில் R&Dயில் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன அலைனர் வேணால் போகலாமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் ஐ வில் சே வி ஹாவ் டு பி லிட்டில் சூசி. வை? பிகாஸ் இன்விசிபிள் பிரேசஸ் இஸ் அ சிஸ்டம். புரியுதுங்களா? தேர் ஆர் மல்டிபிள் கம்பெனிஸ் தே ப்ரொவைட் இட். புரியுதுங்களா? இந்த அலைனர்ஸ்ன்னு போனாலே அழகு சம்மந்தப்பட்டு இருக்குது. இந்த அலைனர்னுடைய குவாலிட்டி வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சராசரியான மக்களுக்கு வந்து தெரியாது. ஸோ ஒரு அலைனர்ஸ் யூஸ் பண்ணணுன்னாலும் ஒரு டென்டல் கன்சல்டேஷன் எடுத்துட்டு அண்ட் தென் செக் பண்ணிட்டு அந்த ப்ராப்பர் அலைனர்ஸ் வாங்குறது நல்லதுன்னு சொல்றீங்க. அலைனரே நம்ம டெலிவர் பண்ணாலும் கூட எவ்ரி 2 months ஐ பர்சனலி கால் தம் see them. ஓகே. மீன்ஸ் லைக் இந்த 2 monthsல அதாவது ஒரு 4 செட், ஒரு செட் அலைனர் வந்து பார்த்தீங்கன்னா 2 weeks டாக்டர். ஒரு 4 செட்ஸ்னால் ஒரு 2 weeks 2 months முடியறது. இந்த 2 monthsக்கு ஒன்ஸ் வந்து கூப்பிட்டு இதில் இருக்கக்கூடிய இம்ப்ரெஷனுக்கு அங்கே கரெக்டாக இருக்கா அதை செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஒரு சிலர் இப்போ வந்து 10 நாள்லேயே மாற்றிடுவாங்க, 8 நாள்லேயே மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா ட்ரீட்மெண்ட் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும்ன்றது தான் இருக்குது. பட் அது அப்படி கிடையவே கிடையாது. அவங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆக்டிவேஷன்.
ஒரு டூத் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸில் வந்து 0.3 to 0.5 தான் நவுற மாரியான ஒரு மூவ்மெண்ட் வந்து அவங்க குடுத்துருப்பாங்க. அத நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேகமா நம்ம புஷ் பண்றோமோ, நம்ம பிரேசஸ்லாம் நம்ம எடுத்து அந்த நம்ம அலைனர் எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி பழைய பொசிஷனுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போறது இட்ஸ் வெல் அண்ட் ரொம்ப குட். நல்லது. ஆமா. டாக்டர் இன்னைக்கு வந்து க்ரவுன் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நிறைய மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச பல பேர் நான் வந்து இவ்வளோக்கு பண்ணேன், சில பேர் வந்து இவ்வளோக்கு பண்ணேன் அப்படின்னு பல வேரியேஷன்ஸ் ஆஃப் ப்ரைஸிங் வருது. அது எதனால? இல்லை ஏதாவது வேரியேஷன் நிஜமாவே இருக்கா? இல்லை அது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு விஷயமா? டாக்டர் டெஃபினட்டா வந்து இந்த பாயிண்ட்ட வந்து மனி ஆஸ்பெக்ட்ல பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல போனேன், இங்க வந்து ஒரு ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, இந்த இடத்துல இவ்ளோ சொன்னாங்க அப்படிங்கிறத விட்டுடுங்க. இங்க மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்றாங்கன்றது தான் டாக்டர் இம்பார்ட்டன்ட். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பேசிக் கிரவுன்ஸ் டாக்டர். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, போர்சிலின் ஃபியூஸ்டு மெட்டல். அதாவது ஒரு பீங்கான் ஒரு மெட்டல் ஒரு லேயர் மேல பில்ட் பண்ணியிருக்கிறது வந்து போர்சிலின் ஃபியூஸ்டு மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, பல்ல ஒட்டுனாப்புல இருக்கும். அந்த பல்லு ஒட்டுனாப்புல அந்த ஈர்லயும் போய் டச் ஆகிருக்கிற மாரி இருக்கிறது தான் போர்சிலின் ஃபியூஸ்டு மெட்டல். அந்த மெட்டல் என்ன? நிக்கல் குரோமியம்னு இருக்கு. பேசிக் வெர்ஷன் ஒரு 30, 40 வருஷமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து குரோம் கோபால்ட்னு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்எல்எஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நிக்கல் குரோமியமோட திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ, அதனால மெட்டல் திக்னஸ் அதிகமாக ஆக செராமிக் லேயர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஆட் பண்ண முடியும். சரிங்களா? அதே குரோம் கோபால்ட் 2வது வெரைட்டி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மெட்டல் திக்னஸ் வந்து கொஞ்சம் இன்னும் மெல்லிசா இருக்கும். அண்ட் செராமிக் கொஞ்சம் அதிகமா ஆட் ஆகி வரும். டிஎம்எல்எஸ்ல வந்து நல்லாவே மெட்டல் திக்னஸ் கம்மியா இருக்கும். அண்ட் செராமிக்கும் அதிகமா ஆட் ஆகி வரும். நிக்கல், குரோமியம், குரோம் கோபால்ட், டிஎம்எல்எஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பு ஏத்துக்கக்கூடிய தன்மை ஒரு ஒரு பொருள் மேலேயும் ஒரு வேறுபடும். அந்த மாதிரி இப்போ கோல்டு வந்து கையில, காதுல, கழுத்துலலாம் நம்ம போட்டிருக்கோம். 10, 15, 20 வருஷம் ஆனாலும் ஏதாவது நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா? ஏன்? அது வந்து இட் இஸ் மோர் பயோ கம்பேட்டபிள். ஆனா கோல்ட நம்ம நேரா எடுத்துட்டு போய் பண்றது எக்ஸ்பென்சிவ் அண்ட் மோர் ஓவர் அது எப்படி சொல்றது? அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதில்ல. அதனால தான் இந்த நிக்கல் குரோமியம்ன்றத உடம்பு ஏத்துக்கக்கூடிய தன்மை ஒரு லெவல் இருக்கு. அதை விட பெட்டர் வந்து குரோம் கோபால்ட். அதை விட பெட்டர் டிஎம்எல்எஸ். எனக்கு இந்த மெட்டல் ஏன் இது மெட்டல் இருக்கிறதுனால தானே இந்த பயோ கம்பேட்டபிலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. ஐ வாண்ட் த பெஸ்ட் கிரவுன் அப்படின்னு சொன்னா, டெஃபினட்டா வந்து வி கால் இட் அஸ் ஆல் செராமிக் கிரவுன் கால் ஜிர்கோனியா. மீன்ஸ் அதில் மெட்டல் எதுவுமே இருக்காது. அந்த செராமிக் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு கூட அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த பயோ கம்பேட்டபிலிட்டி லெவல் வந்து அதிகம். உள்ள மெட்டல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அந்த பார்வைக்கு வந்து ரொம்ப ஒரு லைவ்லியான ஒரு லுக் இருக்கும். இப்போ ரெகுலர் செராமிக் அது மெட்டல் செராமிக் நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மெட்டல் செராமிக் போடும்போது இந்த கம்ஸ் வந்து அந்த மெட்டல் செராமிக் மேலே ஒரு படரக்கூடிய தன்மை ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் இருக்கும். நிக்கல் குரோமியம் விட குரோம் கோபால்ட் அண்ட் டிஎம்எல்எஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த ஆல் செராமிக் கிரவுன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் டூத் மேலே எப்படி வந்து இந்த கம்ஸ் இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து அழகாக படர்ந்து வந்துடும். ஸோ இந்த பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ க்ரௌனை பொறுத்த வரைக்கும் டாக்டர் வந்து இங்கே 3000 பண்ணார். அதே மாதிரி பல்லு தான் நான் இந்த டாக்டர் கிட்ட போட்டேன் 5 வருஷம் போட்டார். நீங்கள் ரெகுலர் செராமிக் போடுங்க, இல்லை ஜிர்கோனியா போடுங்க, மேல் பல் தகுந்த மாதிரி தான் கீழே பல்லு ஷேப் வரப்பு. இருக்கிற அந்த பல்லினுடைய ஷேப்பு நீங்கள் ஜிர்கோனியா போட்டாலும் ஒரே ஷேப் தான். நீங்கள் வந்து ரெகுலர் செராமிக் பிஎஃப்எம் போர்சிலின் ஃபியூஸ்ட் மெட்டல் போட்டாலும் ஒரே ஷேப் தான். இங்கே இந்த லாங்கிவிட்டி இஸ் ஆல் இம்பார்ட்டன்ட். போட்ட அன்னைக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த பயோ கம்பேட்டபிலிட்டின்னு இத்தனை நாள் சொன்னேன் இல்லையா? உடம்பு ஏற்றுக்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கக்கூடிய இந்த ரெகுலர் பிஎஃப்எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 வருஷத்துலேயே அந்த குச்சி பின்னு போட்டு நோண்டி எடுத்து ஃபுட் பார்ட்டிக்கல் எடுக்க வேண்டிய கட்டாயம் வரலாம். அதே இடத்துல மேபி ஜிர்கோனியா போட்டிருந்தா ஒரு 5லேருந்து 6 வருஷம் கழிச்சு வந்திருக்கலாம். புரியுதுங்களா? இது கூட வந்து ஒரு ஆன் ஆவரேஜ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த வருஷம் எல்லாமே சொன்னேன். நீட்டாக ஒரு பராமரிப்போட ஒரு ஜிர்கோனியா கிரவுன் கொடுத்தா அதோடைய லைஃப் வந்து டெஃபினட்டாக ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே வரணும் டாக்டர். இதே வந்து நான் டாக்டர் இந்த கிளினிக்கில் நான் இங்கே இவ்வளோ சொன்னாங்க, இங்கே இவ்வளோ தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த ஒரு ப்ரைஸ் கூட அதனுடைய குவாலிட்டி டிஃப்ரென்ஸுன்றதும் இருக்கும். அதே மாதிரி த லேப் ரெகுலர் லேப் வந்து சின்ன குட்டி லேப்ஸும் இருக்குது. அதே மாதிரி பயனியர் லேப்ஸ் கூட இருக்காங்க. மீன்ஸ் லைக் வந்து
ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக கேட்காம் ஸ்கேன் பண்ணி அதில் மில்லிங் மிஷினில் கொடுத்து அந்த ப்ரிசைஸ்டாக மேல் பல்லுக்கு தகுந்த மாதிரி எந்த இடம் வந்து ஸ்ட்ரெஸ் பேரிங் ஏரியா நான் ஸ்ட்ரெஸ் பேரிங் ஏரியான்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கும்போது அந்த பல்லுனுடைய ஆர்டிஃபிஷியல் பல்லும் தேயும். அந்த தேய்மானமும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி பண்ணி கொடுக்கக்கூடிய தான் லேப்ஸ் பிரைசிங் வருது. கண்டிப்பாக டாக்டர். ம். ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்க்கு நல்லா கொடுக்கணும்னு நினச்சா நல்ல லேபுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். நல்ல லேபுக்கு கொடுக்கணும்னு நினச்சா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் கோயிங் டு பி சீப்பர். ஸோ க்ரௌன் சூஸ் பண்ணுறது இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ பி வைஸ் இன் சூஸிங். டோன்ட் கம்பேர் த டாக்டர் கிளினிக் டு கிளினிக். கம்பேர் த க்ரௌன்ஸ் அண்ட் த வெரைட்டிஸ். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து எஸ்தட்டிக், அதாவது தன்னைத்தானே எப்படி அழகுபடுத்திக்கிறது, நம்ம எப்படி வந்து இன்னைக்கு எல்லாரோட ஆசை, யங்ஸ்டர்ஸ் ஆசை என்னென்னா நான் எப்படி விஜய் மாதிரி இருக்கிறது, நான் எப்படி நயன்தாரா மாதிரி இருக்கிறது தான் எல்லாரோட ஆசையுமா இருக்குது. அதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த படங்களில் நம்ம பார்க்குறோம், டிஃப்ரெண்டான பற்கள் வச்சுக்கிறாங்க. டைமண்ட் பற்கள், தங்க பற்கள் அப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை யூ வில் சஜஸ்ட் அது பண்ணலாம்னு சொல்கிறீங்களா? டெஃபினட்டாக பண்ணலாம் டாக்டர். அட் எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் வெல்பீயிங் இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து ஒரு தங்கத்தில் ஒரு பல்லு வாங்கி நான் முன்னாடி நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னா டெஃபினெட்லி வி கேன் டூ இட். அதுக்கு வந்து அந்த மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் த கோல்ட் யூ ஹாவ் டு ப்ரொவைட். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே தவிர்த்து கண்டிப்பாக பண்ணலாம், அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் அதே மாதிரி வந்து வி கிவ் அ காஸ்மெட்டிக் ஸ்மைல் டிசைனிங் ஆல்சோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூத் ஜுவல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் டைமண்ட்ஸ் வந்து எய்தர் யூ கிவ் இட் டு மீ அண்ட் ஐ கேன் பிளேஸ் இட், ஆர் வி ஹாவ் அ சிந்தட்டிக்லி மேட் ஒன். அதுவும் பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே, சாரி டைமண்ட் மாதிரி நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு லுக் வைஸ் அழகாக எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு பார்த்தோம், பெரியவங்களுக்கு இது பண்ணி பார்த்தோம். ஆண் பல், பெண் பல். அப்போ இந்த 2 ஜெண்டர் வேரியேஷனில் ஏதாவது வந்து ஆண்களோட பல்லில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். பெண்கள் வந்து இன்னும் ரொம்ப கான்ஷியஸ். ஆண்களாச்சும் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நிறைய இன்னைக்கு சில ஆண்கள் வந்து அதையும் ரொம்ப பார்க்குறாங்க. பட் ஆண்களை விட பெண்கள் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பாங்க. அந்த வித்தியாசங்களில் என்ன? இந்த கொஸ்டினில் வந்து லேடிஸ் வந்து பை நேச்சர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே கோ மல்டிபிள் ஃபேஸ் ஆஃப் லைஃப் டாக்டர். இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் ப்ரெக்னன்சி, இப்போ ஒரு வெட்டிங்க்கு அதாவது மேரேஜ் பார்க்குறாங்க, அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டு பண்ணுற மாதிரி ப்ரீ வெட்டிங் டென்டல் செக்கப்பும் பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து கல்யாணம் ஆகும்போது அவங்களோட ஃபேமிலி வேலை இருக்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னா, அவங்களுக்கு டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் வெரி மச் ரெஸ்ட்ரிக்டட். சரிங்களா? ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈரில் ஒரு வீக்காக இருக்கிறது, இது எல்லாமே ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் தான். பட் ஒரு சில பற்கள் வந்து சொத்தையாகவே இருந்திருக்கும், வலி கொடுக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வலி வரும், நல்ல பெரிய வீக்கத்தோடு வருவாங்க. அப்போது ட்ரீட்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு அவங்களோட கைனக்கும் சொல்லுவாங்க. ப்ரீ வெட்டிங் மேக்கப் மாதிரி ப்ரீ வெட்டிங் டென்டல் செக்கப் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா அந்த ஒரு 1.5 வருஷம், அதாவது அந்த ப்ரெக்னன்சி பீரியட் அண்ட் த லாக்டேஷன் மினிமம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக அதிலேருந்து நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு பேரண்டிங் ஃபேஸ் நம்ம போகணும்னா ஸோ டென்டல் கிளியரன்ஸும் எடுத்துக்கிறது பெட்டர். இன்னைக்கு டென்டிஸ்ட்ரிக்கும் இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசுகிற ஒரு விஷயம் வந்து ஏஐ. இன்னைக்கு சாட் ஜிபிடிலேருந்து ஆரம்பித்து ஒரு இமெயில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து கண்ணாபின்னான்னு ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஃபீல்ட்லேயும் ஏஐயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் ஏஐ உங்களோட ரெகுலர் ப்ராக்டிஸில் பயன்படுத்துகிறீங்களா? என்னோட ரெகுலர் ப்ராக்டிஸில் ஈவன் ஐ ஹாவ் ஏஐ ரோபாட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் பப்ளிக்கில் ஆகட்டும் இல்லை ஸ்கூலில் ஆகட்டும், நான் என்னோடய செட்டப்பில் இருந்து நான் வந்து ஒரு ஸ்டெரைல் கண்டிஷனில் நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆட்டோக்ளேவ் பவுச்சை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி நான் ஜென்ரல் பப்ளிக்கில் போய் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு கான்டாக்ட் லிஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரு டென்டல் அவேர்னஸ் கொடுக்க முடியும்னு பார்த்தேன். ஸோ அப்போ பார்க்கும்போது தான் இந்த ஏஐ ரோபாட் ஒன்று எனக்கு கண்ணில் மாட்டுறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அது பல்லுக்கு அந்த கேமரா வந்து முன்னாடி நின்று ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைல் ஒன்று கொடுத்தா அது வந்து ஒரு 3 கேப்சர் பண்ணும், ஃப்ரண்ட்டு, அப்பர் அண்ட் லோவர் அப்படின்ட்டு. துல்லியமாக அந்த கேமராவோட பிக்சல்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த
ஏஐ மூலமாக இம்மீடியட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ரிப்போர்ட் உங்கள் கைக்கு வந்துடும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல்லலாம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பார்க்குறோம். ஒரு 5ஆவது படிக்கிற பையன்கிட்ட, "அப்பா உங்களுக்கு வாயெல்லாம் சொத்தையா இருக்கு. இது வந்து நீ பல்லுக்கு சிமெண்ட் வைக்கணும். இல்ல இந்த பல்லுக்கு வந்து ரூட் கேனல் அதாவது பல்பெக்டமின்றது ஒண்ணு பண்ணணும்." அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியறதில்ல. சொன்னது விளையாட்டுத்தனமா விட்டுட்டு போயிடுறாங்க. நெறைய பேரண்ட்ஸ் வந்து அவன் வாயில சொத்தை இருக்குதுன்னே எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா நான் பண்ணியிருப்பேன்றாங்க. இப்போ அவங்க வந்து அவங்க அப்பாவோட நம்பர வந்து அதில ஃபீட் பண்ணி வச்சு குடுக்கும்போது, இவரோட ஃபோட்டோவோட இந்த மாரி வந்து இவங்களுக்கு பல்லுல பிரச்சனை இருக்கு. நீங்க போயிட்டு ஒரு டென்டிஸ்ட்ட பாருங்க அப்படின்ட்டு அதில ஒரு குடுப்போம். அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு கண்டிப்பா எந்த ஒரு பேரண்ட்டா இருந்தாலும் பையனுக்கு வந்து பல்லுல இந்த மாரி பிரச்சனை இருக்குன்னு ஒரு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் பர்சனலா நம்ம நம்பருக்கே வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னும்போது, அது ஒரு பர்சனல் டச்சும் இருக்கு. ஏஐ வந்து ஆமா. உங்களோட பிராக்டிஸ ரொம்ப மாத்திருக்கு தான். அட்வான்ஸா எடுத்துட்டு போகுது. ஆமா. ஆல் த வெரி பெஸ்ட் உங்க கேர் டென்டல் டீமுக்கும், உங்களுக்கும். மென்மேலும் கேர் டென்டல் வந்து பல பிரான்ச்கள் நீங்க சொன்ன மாதிரி சொசைட்டிக்கு ரொம்ப அஃபோர்டபுளான டென்டல் கேர் குடுத்து, அ முகப்பேர் மக்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்திய மக்களுக்கும் கேர் டென்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா, பற்கள ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு, ஓரல் ஹெல்த் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு அ பயனுள்ளதான ஒரு ஆர்கனைசேஷனா இருக்குங்கிறத சொல்லி, இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு ரொம்ப அழகா, ரொம்ப சிம்ப்ளிஃபைடா எல்லாருக்கும் புரியிற மாதிரி வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அ வணக்கம் அண்ட் நன்றி டாக்டர். டாக்டர் செந்தில் உங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க் யூ சொல்லணும். இந்த வாய்ப்ப எனக்கு குடுத்ததுக்கு. இந்த கிழக்கு நியூஸ் சேனலுக்கு நான் வந்து கண்டிப்பா ஒரு பிக் தேங்க் யூ சொல்லணும். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இன்டராக்டிவ் செஷன் இப்ப இருந்தது. ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் த கிழக்கு நியூஸ் அண்ட் த டீம். தேங்க் யூ டாக்டர். வணக்கம். வணக்கம் சார்.